கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த நாளில் அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து அவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்தபடியினால் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. உபாகமம் 1 அதிகாரம் 31வது வசனத்தை ஒருவர் தெளிவாய் சத்தமாய் வாசியுங்கள். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருவரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆமென். இது நியூ இன்டர்நேஷனல் விஷனில் ஒரு மனிதன் என்ற அந்த இடத்துல ஒரு தகப்பன் என்று இருக்கிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று அவ்விதமாக அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அப்படித்தான் இருக்கின்றது. ஏனென்றால் என்னாகமம் 11வது அதிகாரம் நம்பர்ஸ் என்னாகமம் 11:12 நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். என்னாகமம் 11:12. பிதாக்களுக்கு நான் ஆணைத்து கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுங்கிற வாளகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடு சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ இவர்களை பெற்றது நானோ. ஆமென். மோசே இந்த இடத்துல தேவனை நோக்கி பார்த்து அவர் ரொம்ப துக்கத்தோடு ரொம்ப டென்ஷனோடு அவர் சொல்லக்கூடியதான அந்த வார்த்தை தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல, முளையுண்ணுகிற பாலகனை அப்படின்னா பால் குடிக்கிற பிள்ளை, பால் குடிக்கிற நம்ம காலை மாதிரி குடிக்கிறான்ல. ஆமாம், கொடுக்குறீங்கல்ல. ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. கொடுங்க, எவ்வளோ நாளைக்கு இருக்குதோ அவ்வளோ நாளைக்கு கொடுங்க. நம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். கர்த்தாவே என்னோடு கூட பேசும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் செபிக்கலாமா? என்னோடு பேசும், இந்த வசனங்களிலிருந்து என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. பேச பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க. நம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். எந்த நோக்கத்திற்காக நம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்புகிறீரோ அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்டதன்படியே நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், பேசி எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. டிரான்ஸ்லேஷன் வரியா? யாரும் இல்லை, ஆனால் கேட்குறாங்க.
உபாகமம் 1வது அதிகாரத்திலே 31வது வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசித்தோம். ஒரு மனிதன் அல்லது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. Deuteronomy 1:31. Deuteronomy 1:31. और यहोवा ने मुझसे कहा, सुन, मैं देश समेत सिहोन को तेरे वंश में कर देने पर हूँ। उस देश को अपने अधिकार में लेना आरंभ कर। இல்லை 131. व्यवस्था विवरण। ஆமாம், இப்படியா இருக்கு. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. எத்தனைல இருக்கு? 31 தானே. फिर तुमने जंगल में भी देखा कि जिस रीति कोई पुरुष अपने लड़के को उठाए चलता है, उसी रीति हमारा परमेश्वर यहोवा हमको इस स्थान पर पहुंचाने तक उस सारे मार्ग में जिससे हम आए थे उठाए रहा। ஆமென். இந்தியிலும் கூட ஒரு புருஷன் இருக்கு. ஆனால் நியூ இன்டர்நேஷ்னல் விஷன் அந்த ஆங்கில பைபிளில் உங்கள்கிட்ட யாருக்கிட்டையாவது இருக்கா நியூ இன்டர்நேஷ்னல் விஷன்? இந்த வாசி. And in the wilderness, there you saw how the Lord your God carried you as a father carries. As a father carrying. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இன்றைக்கு ஒரு தகப்பன் எவ்விதமாய் பிள்ளையை சுமந்து கொண்டு அவன் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்கின்றானோ அதை போல அதை விட மேலாக தேவன் நமக்கு செய்திருக்கிறார் என்பது தான் இன்றைய செய்தியோட சாராம்சம். एक पिता जैसे अपने बेटे को उठाकर चलता है और उसका जो कार्य करना है उससे भी अधिक हमारा परमेश्वर उठा के हमें चलने वाला, उसके सारांश में ही आज हम ये वचन में देखेंगे। ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு பேர் என்னன்னு கேட்டா நிறைய பேரை சொல்லலாம். हमारे परमेश्वर का नाम क्या है देखेंगे तो बहुत सारे नाम है। உலகத்தில் இருக்கிற பேரெல்லாம் அவரது தான். इस संसार के सारे नाम उन्हीं का है। ஆனா எல்லாத்தை விட அவர் விரும்புறது என்ன தெரியுமா? लेकिन सबसे अधिक वो क्या चाहता है? அவரை தகப்பன்னு கூப்பிடுறது தான். उन्हें पिता करके पुकारना, அவர் அப்பான்னு கூப்பிடுறது தான். अब्बा करके बुलाना ही वो चाहता உங்க है। அப்பான்னு கூப்பிட ஆசை. हे अब्बा करके बुलाना मुझे आशा है। அப்படின்னு பாட்டு இருக்கு. ऐसे गीत है, அந்த பாட்டை பாடினா அவ்வளோ இனிமையா இருக்கும். ऐसे गीत गाते समय कितना मधुर है। ஆனா அப்பான்னு கூப்பிடும் பொழுது जब पिता करके हम पुकारते हैं निभाने के लिए उन्हें ऐसे इच्छा नहीं दिलाना है। ஆமா, சில பேர் காரியம் ஆகிற कुछ काम होना है तब तक पिता पिता करेंगे, அதுக்கப்புறம் சுப்பான்னு காட்டி போட்டுருவாங்க. उसके बाद में छोड़ देंगे। ஆமா, அப்படி அல்ல. वैसे नहीं। தகப்பனுடைய அந்த கிரியை நாம் பார்க்கும் பொழுது जब हम पिता का क्रिया को देखेंगे அது பெரிதா இருக்கிறது. वो बहुत बड़ा है। ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை வயிற்றிலே 10 மாதம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் 10 மாதம் யாரும் சுமப்பதில்லை. एक माता जो है अपने गर्भ में एक बच्चे को 10 महीना उठाती है, लेकिन 10 महीना कोई नहीं उठाता।
ஆனால் ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க 10 மாதம் சுமந்து நான் என்ன செய்தேன் பெத்தேன் அப்படின்னுவாங்க. एक बात के लिए कहेंगे कि 10 महीने अपने पेट में लेके मैं तुझे जन्म दिया है, ஆனால் உண்மையில் பார்க்கும் பொழுது लेकिन सच्चाई में जब हम देखेंगे பிள்ளையை பெற்றெடுத்த ஒவ்வொரு சகோதரிகளும் தகப்பனுக்கு தான் நன்றி சொல்லணும். बच्चे को जन्म देने वाले हर एक स्त्री जो है पिता को गवनिंगे। धन्यवाद देना है, பரலோக தகப்பனுக்கு தான் நன்றி சொல்லணும். स्वर्ग के पिता को आप धन्यवाद ஏன் देना है। தெரியுமா? कारण क्या है? எத்தனையோ பேருக்கு கர்ப்பத்துல தரிச்ச உடனே கூட பிள்ளைகள் கலைந்து போவது உண்டு. कितने लोग स्त्रियों को है जो गर्भ में ही बच्चे का क्लेश हो जाता है, அந்த கர்ப்பப்பை வீக்கா இருக்கிறதுனால கர்ப்பம் தரிக்க முடியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். वो गर्भ का पिशवी जो है नाजुक होने के कारण वो गर्भ धारण नहीं कर அல்லது पाते அந்த हैं। கர்ப்பத்திலேயே கருக்கள் உருவாக முடியாத அளவுக்கு பலவிதமான சிக்கல்களினாலே கர்ப்பம் தரிக்க முடியாமல் वो இருக்கிறார்கள். गर्भ में ही गर्भ उत्पन्न न करने का कुछ संभावना के कारण भी वो गर्भ उत्पन्न नहीं होता है। குர்லால இருக்கும் பொழுது எங்க சகோதரி மெர்லின் அம்மா அவங்க குர்லால இருக்கும் பொழுது जब मेलिन की माँ जब कुर्ला में रहते அப்ப थे, அவங்க பக்கத்து வீட்டுல उनके पड़ोसी के घर में ஒரு பிரெக்னன்ட் லேடி இருந்தாங்க, ஒரு பெண் இருந்தா, ஒரு கர்ப்பவதி இருந்தால். एक गर्भधारित एक स्त्री थी। நம்ம மும்பையிலலாம் சிடி தெரியும் இல்லையா, ஏன் எப்படி இருக்கான்னுட்டு. हम मुंबई में देखते हैं कि घर के ऊपर घर बांधेंगे तो उसका सीढ़ी कैसा रहता है चढ़ने के அதில் लिए। இப்போவும் எனக்கு அந்த மாதிரி சீடியில் ஏறினா பயம்தான் எனக்கு. अभी भी वैसे सीढ़ी चढ़ने के लिए हमें बहुत डर लगता है, ஏன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், वो कुछ भयानक செங்குத்தா होता है। இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்கா இருக்காது. वो सीधा तौर पे रहता है चढ़ने ஏறும் போது के கூட लिए। ஏறிடலாம், திரும்பி இறங்கும் போது ரொம்ப இப்பவும் எனக்கு பயம்தான். இறங்கும் போது பார்த்து தான் இறங்குவேன். चढ़ते समय हम चढ़ लेंगे, लेकिन उतरने के समय पर हम बहुत ध्यान पूर्वक से उतरना चाहिए। அப்படி அந்த அந்த கர்ப்பவதியா இருந்த அந்த சகோதரி वो गर्भवती स्त्री जो है, அந்த அவ கீழே இருந்து மேல் வீட்டுக்கு அந்த சீடியில ஏறும் பொழுது वो नीचे से ऊपर के घर जाने के समय वो குழந்தை सीढ़ी पे வெளியே வந்து चढ़ते விழுந்துட்டுங்க. समय बच्चा बाहर आके गिर गया। அந்த சீடியில ஏறும்போது குழந்தை விழுந்துட்டு, वो बच्चा सीढ़ी पे चढ़ने के टाइम, वहां चढ़ने के टाइम बच्चा गिर गया नीचे, ஆனாலும் பழச்சிருச்சு. फिर भी वो जीवित रहे। ஏன் சொல்ல வரேன்னா, कारण क्या है? நான் சுமந்தேன் நான் பெத்தேன், நான் சுமந்தேன் நான் பெத்தேன் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. मैंने उठाया, मैंने जन्म दिया करके हम कहते हैं। அதை சுமந்து பெற்றெடுப்பதற்கு கூட वो उठाकर उसे जन्म देने से அந்த கர்ப்பத்தை தாங்குவது தகப்பனுடைய கரமாய் இருக்கிறது. वो गर्भ को संभालना परमेश्वर का हाथ है। ஒரு நன்றி சொல்லக்கூடாதா? एक धन्यवाद नहीं दे सकते हो क्या? பெத்தெடுத்தவங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 பெத்தெடுத்தவங்க ஒரு நன்றி சொல்லக்கூடாதா? பெத்ததுக்கு காரணமா அந்த நன்றி சொல்றார், பெத்தவங்க நன்றி சொல்ல மாட்டேன்றீங்களே. நன்றி சொல்லணுங்க. धन्यवाद ஏன்னா करना। குழந்தை இருக்கிறவங்களுக்கு அது அருமை தெரியாது, जिनको बच्चा है उन्हें उसका बारे में पता नहीं, இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். जिनको नहीं है वो उनको அதனால जानते हैं, என்னெல்லாம் हमारे பேச்சு ஏச்செல்லாம் எப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். को- उसके लिए कितने बात सुनना पड़ता है उन्हीं को पता है। எப்பவுமே வயிற்றுல ஈர இருந்தா பட்னி என்னன்னு தெரியாது. हमेशा पेट में गीलापन रहने से अपना 3 நாளா சாப்பிடாம வயிற்றுல பட்னியால வயிறுல வலி வந்து துடிக்கும் போது தான் அதனோட அருமை என்னன்னு தெரியும். जब भूख के मारे जब पेट फाड़ने के समय पता चलेगा उसका दर्द तकलीफ। நமக்கெல்லாம் நம்ம தேவன் ஆவியிலையும் பஞ்சம் வைக்கிறது இல்லை, ஆத்மாவிலையும் பஞ்சம் வைக்கிறது இல்லை, சரீரத்திலையும் பஞ்சம் வைக்கிறது இல்லை. हमारा परमेश्वर आत्मा प्राण और देह में कभी कमी घटी नहीं रखा है। நாமெல்லாம் கொழுத்து போய் நல்லா தான் இருக்கும். हम बहुत बलवंत है उसमें। ஒரு நேரத்துக்கு 3 நேரம் இல்லை 4 நேரம் கூட நமக்கு வேண்டியது கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. एक समय नहीं 4 समय के लिए हमें परमेश्वर देता ஆனா நம்முடைய இந்திய தேசத்திலே கூட ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்படுகிறவர்களும் இருக்கத்தான் लेकिन செய்கிறார். इस भारत देश में एक समय का भोजन के लिए कष्ट ஏன் அந்த बहुत से लोग हैं। அந்த பயிர்களை விளைவிக்கிற விவசாயிகள் கூட ஒருவேளை சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். जो धान बोते हैं वो खेती करने वाले भी एक समय भोजन के लिए बहुत कष्ट ஆனால் நமக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் இல்லையா, लेकिन परमेश्वर हमें सब அதனோட அருமை நமக்கு தெரிவதில்லை उसका பிரியமானவர்கள். महत्वपूर्ण हमें नहीं। எல்லாவற்றிற்காகவும் அவருக்கு நாம் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தா सभी कार्यों के लिए हम जब परमेश्वर को நம்ம धन्यवाद பாடின பாருங்க பாட்டு 1000 பாடல்கள் பாடினா கூட ஒரு பிரயோஜனமும் இருக்காது. हम 1000 गीत गाने से भी उसका कुछ व्यक्तिपूर्ण ஏன்னா அந்த அளவுக்கு அவர் செய்திருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் செய்யவும் போகிறார்.
उतना काफी परमेश्वर हमारी जिंदगी में किया है, करेगा और आगे भी करने की இந்த உலகத்துல தாயை தான் தூக்கி வச்சு பேசுவாங்க, इस संसार में माँ को ऊपरी स्थान देकर தகப்பன் அவ்வளவா நினைக்க மாட்டாங்க. पिता के बारे में नहीं ஆனா सोचते। இப்ப கொஞ்ச காலமா தகப்பனை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எல்லாம் சினிமாவில கூட கொஞ்சம் உயர்த்தி காட்டுறாங்க. अभी पिक्चर में भी पिता के रूप में थोड़ा आगे बढ़ा कर दिखा। தகப்பனுக்கு ஸ்பெஷலா பாட்டுங்கள்லாம் கூட இப்ப வந்திருக்கிறது. பார்த்தபோது கேட்க நல்லா தான் இருக்கு. पिता के लिए कुछ अच्छे गीत भी बनाया, सुनते समय बहुत अच्छा लगता ஆனால் है। வேதம் நமக்கு நம்முடைய கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? जब इस पवित्र शास्त्र परमेश्वर ने हमारे हाथ में दिया है, நமக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? हमारे लिए जीवन दिया है, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? हमारे लिए एक जीवन दिया है, நாம் குடியிருப்பதற்கு இந்த பூமியை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அல்லவா? हमें रहने के लिए स्थान बना के दिया है, நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார் அல்லவா? हमारे लिए आशीर्वाद परमेश्वर சுகம் பலம் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார் அல்லவா? शांति और बल दिया है। நினைக்கும் போதெல்லாம் தேவையானதெல்லாம் நமக்கு நடக்குது இல்லையா? जब हम जो कुछ चाहते हैं वो सब हमारे இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? इस सभी का कारण कौन है? யாரு? कौन है? யாரு? தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக தகப்பன். स्वर्गीय पिता करते हैं। வசனம் சொல்லுகிறது அவர் நித்திய பிதா. वचन कहता है वो अनंत काल का पिता। அந்த நித்திய பிதா என்ன செய்தாரா? वो अनंत काल का पिता क्या करता है? அடிமைப்பட்டு वो अधीन होकर நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களே, अपने आप को चकनाचूर कर कर, நம்ம நூடுல்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுறோம் இல்லையா? हम नूडल्स को बहुत चाहत से खाते हैं। ஆனா நொந்து நூடுல்ஸ் ஆனவங்க கதை நிறைய இருக்கு. जो नूडल्स के तरह उनका जिंदगी देखे बहुत है। ஒன்றுமில்லாமல் போனவர்கள் कुछ भी लायक नहीं वैसे गए। எகிப்து தேசத்திலே इजिप्ट के देश ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல एक साल नहीं 400 வருஷத்துக்கு மேலாக 400 साल से भी अधिक, அது ஏற்கனவே கர்த்தர் சொன்ன கணக்கு தான். அது वो पहले से ही परमेश्वर அந்நிய தேசத்திலே 400 வருஷமா ஜனங்கள் அடிமைப்பட்டு இருப்பார்கள்னு ஏற்கனவே சொல்லி தான் இருந்தார். अन्य देश में 400 साल के ऊपर वो उनके अधीन रहेंगे। அதன்படியே இவங்க அடிமைப்பட்டு இருந்தாங்க. उसी तरह वो उनके अधीन रहे थे। ஏன் கர்த்தருக்கு தான் 400 வருஷம் அடிமைப்படுவாங்கன்னு தெரியுமே, ஏன் அவங்கள விட்டார்னு கேட்கலாம். कई लोग पूछ सकते हैं, परमेश्वर तो जानते हैं 400 वर्ष क्यों अधीन। அது எச்சரிப்பின் சத்தம் தான். அது वो सिर्फ चेतावनी का एक 400 வருஷம் அடிமைப்படுவாங்கன்னு எச்சரிப்பின் சத்தம் தான். அது 400 साल उनके अधीन रहने का அந்த அடிமைத்தனத்துல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு தேவனோடு கூட தகப்பனோடு கூட ஒப்புரமாகி இருந்தாங்கன்னா, वो गुलामी के समय अगर परमेश्वर के साथ एकत्रित होते तो அந்த 400 வருஷம் 4 மணி நேரத்திலே முடிஞ்சு போயிருக்கும். वो 400 साल केवल 4 घंटे में बीत जाता था। 4 நாள்ல போக வேண்டிய கானான் தேச பிரயாணம் 4 दिन के प्रवास में वो होने இல்ல ஒரு 40 நாள்ல போக வேண்டிய கானானுடைய பிரயாணம் या 40 दिन की प्रवास थी, जो 40 ஆண்டுகள் ஆனதுக்கு காரணம் கர்த்தர் இல்ல. 40 साल बीतने का वो कारण परमेश्वर नहीं है। கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாய் தகப்பனுக்கு விரோதமாய் செய்த முரட்டாட்டங்கள் தான் அதற்கு காரணம். वो परमेश्वर के विरोध में कुड़कुड़ाने वाले उसका ही कारण है। ஆனாலும் लेकिन எவ்வளவு தகப்பனுக்கு விரோதமா பிள்ளைகள் பலவிதமான காரியங்களை செய்தாலும் கூட कितने भी परमेश्वर के विरोध में कार्य करने से भी அவர் தகப்பனாகவே இன்றை வரையிலும் இருக்கிறதுனால தான் நாம பிள்ளைகளா தப்பிக்கிட்டு இருக்கோம். वो पिता के रूप में है, इसके लिए हम उनके बच्चे के रूप में हम बच जाते हैं। தகப்பனுக்கு சட்டுன்னு கோவம் வராங்க. पिता को तुरंत गुस्सा आता है, கோவம் வந்தா 2 அடி கூட அடிப்பாங்க. गुस्से में 2 फटका मिल जाएगा। ஆனா அடுத்த நேரம் अगले क्षण में அந்த கோவம் தணிஞ்சிடுச்சுன்னா, वो गुस्सा मिटने के बाद ஐயோ பிள்ளை அடிச்சிட்டோமேன்னு अरे बच्चे को मार दिया, தனியா கலங்கி நிக்கிறவன் அவனா தான் இருப்பான். वही क्लेश में खड़ा रहेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அதுதான் இந்த பூமிக்குரிய தகப்பனுடைய சாபம் மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய தகப்பனுடைய சுவாபத்துக்கு காரணமே அந்த பரலோக தகப்பன் தான். ये पृथ्वी का पिता का स्वभाव का कारण केवल स्वर्ग के पिता का कारण है। ஏனென்றால் அவருடைய சாயலிலே தான் முதலாவது ஒரு தகப்பன் உருவாக்கப்பட்டான். क्योंकि उनके ही स्वरूप में इस संसार का पिता को बनाया। தகப்பனுடைய சாயலிலே தகப்பன் உருவாக்கப்பட்டான். पिता के रूप में ही पिता को बनाया அந்த गया है।
தகப்பனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட தகப்பனுக்குள்ளிருந்து தான் தாயானவள் வெளிவந்தாள். पिता के रूप में बनाया हुआ संसार के पिता के द्वारा ही एक स्त्री को उत्पन्न ஆகவே ஒவ்வொரு தகப்பனும் அந்த பரலோக தகப்பனுடைய சுபாவத்தை இந்த பூமியிலே நிலைநாட்ட வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். इसलिए संसार के हर एक पिता जो है स्वर्ग के पिता के रूप को हमें प्रकाशित करना है. அதாவது கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று தகப்பன் ஆகிறது நான் இங்க பேச வரல. शादी होकर बच्चा होना वो उसके बारे में बात करने नहीं आया. கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குதோ இல்லையோ இல்லை கல்யாணமே ஆகலையோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. शादी हो बच्चा हो या शादी नहीं उसके बारे में. ஆனா தகப்பனுக்கென்று ஒரு இருதயம் இருக்கு பாருங்க. एक पिता के लिए हृदय जो बनाया है அந்த இருதயம் விசேஷமானது. वो हृदय जो है विशेष तौर से बनाया. அவர் சொல்றாரு, बोला है ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல जिस रीति कोई पिता ने अपने लड़के को उठा चलता है. நீங்கள் இவ்விடத்திற்கு அதாவது கானான் தேசத்திற்கு வருகிற வரைக்கும் आप उसी तरह इस कानान देश में आने तक நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் उस मार्ग से चल के आए सारे मार्ग में உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. आपका परमेश्वर यहोवा आपको उठाकर लेके आया वो आपने जान लिया है. ஹல்லேலூயா हालेलुया. ஹல்லேலூயா. அதனால அந்த 40 ஆண்டு கால வனாந்தர பிரயாணத்துல वो 40 साल उस यात्रा में அவங்க எல்லாம் நினைச்சாங்க நடந்தோன்னுட்டு. वो सोचे कि हम चले थे. ஆனா இங்க மோசே சொல்றா, நீங்க நடக்கல, நடந்து வந்த வழியில உங்களை சுமந்துகிட்டு வந்தவர் ஒருத்தர் இருக்கிறார். लेकिन मूसा कहता आप चल कर नहीं आए, उस यात्रा में परमेश्वर ने आपको उठा के चलाया. இப்போ நம்ம காலேப் இருக்கான். अभी कालेब है. இப்போ அவனுக்கு ஷூ போட்டுன்னு வந்தீங்களா, அதெல்லாம் போடாதீங்க. சாக்ஸ் போட்டிங்களா, அதையும் போடாதீங்க. பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் பண்ண சில பேர் என்ன செய்வாங்க, ஷூ சாக்ஸ் எல்லாம் அது நடக்க கூட தெரியாது, ஆனால் என்ன செய்வாங்க, போடுவாங்க. பார்க்குறேன் என்னையா இப்படி எல்லாம் பண்ணுறீங்க. ஷூ நடக்காது, அதனால ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு என்ன செய்வாங்க, தூக்கிட்டு வருவாங்க. बच्चे अगर नहीं भी चल पाते हैं उनके पैर में मोजा और जूता पहनाकर उठा के. அதனால அந்த ஷூ சாக்ஸ் எப்படி இருக்கும், புதுசாவே இருக்கும். वो शूज और सॉक्स क्या रहेगा, नया ही रहेगा. இங்க வனாந்தரத்துல 40 ஆண்டுகள் நடந்திருக்காங்க. यात्रा में 40 साल चले थे. வசனம் சொல்லுது அவங்க கால் வீங்கல. वचन में कहता है उनका पैर सूझा नहीं. அவங்க செருப்பு பழசாவல. उनके जूते जो है वो जुना नहीं. அவங்க வஸ்திரமும் பழசாவல. उन्होंने पहना हुआ वस्त्र भी जुना नहीं. இப்போ இவங்க வந்தாங்க, காலை போய் தூக்கிட்டு வந்தாங்க, கையில தூக்கிட்டு வந்தாங்க. இவங்க மேல ட்ரெஸ்ல ஒருவேளை சேர் படலாம், இல்ல மழை தண்ணி படலாம், எது வேணாலும் படலாம், ஆனா அவன் மேல படாது. जब कालेब को उठा के लाए उनके माता पिता के ऊपर वो बारिश का पानी छेद उड़ा. தேவன் நம்முடைய பரலோக தகப்பன் लेकिन हमारा स्वर्गीय पिता நம்மளை இப்படித்தான் தூக்கி சுமந்து கொண்டு வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर हमें ऐसे ही उठाकर संभाल के लाता है. அந்த 40 ஆண்டு காலங்க அவங்க செருப்பு பழசாகல, வஸ்திரம் பழசாகல, கால் வீங்கல, போய் காரணம் நடந்தாங்க. इस 40 साल में उनके पैर के चप्पल நடந்த மாதிரி தான் இருந்தது, நடந்த மாதிரி தான் இருந்தது. वो चलकर ही आए हैं. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே அவங்க பாதத்துக்கு ஆகாதபடிக்கு, அவங்க உடைக்கு ஆகாதபடிக்கு, அவங்க செருப்புக்கு கூட ஆகாதபடிக்கு அவருடைய கரம் தாங்கிக்கிட்டே போச்சு. उनके वस्त्र को और उनके चप्पल को कुछ हानि ना होने के लिए परमेश्वर ने अपने हाथों में उठाया. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நாம சின்ன பிள்ளையா தான் செருப்போட ஷூவோட தூக்கி சுமப்போம். हम बच्चे को जूता और चप्पल के साथ हम उठाते हैं. ஆயிஷ நிரோஷா தூக்கி சுமந்துட்டு வர முடியுமா? அவன் என்ன நிரோஷாவை தூக்கிட்டு வந்துடுவான். ஆமா முடியாது. ஆனா நம்முடைய பரம தகப்பன் அப்படி அல்ல. நம்ம எவ்வளவு பெரிதானவங்களா இருந்தாலும் அவருடைய கரம் நம்மை தூக்கி சுமக்கக்கூடியதாக இருக்கிறது. हमारे परम पिता का हाथ इतना बड़ा है कि वो हमेशा हमें उठा. அது விசேஷமா ஸ்திரீகளை, கர்ப்ப ஸ்திரீகளை அவருடைய கரம் தாங்குவது விசேஷமானது. विशेष तौर से वो जो गर्भवती स्त्री को वो संभालता है वो विशेष है. அவங்க நினைக்கிறாங்க நான் பிள்ளையை சுமக்கிறேன், वो
वो सोचेंगे कि मैं बच्चे को ஆனா தகப்பன் சொல்ற நான் உன்னையே சுமக்கிறேம்மா. लेकिन पिता कहता है मैं तुझे उठाता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। தகப்பன் சொல்ற நான் உன்னையே சுமக்கிறேன். पिता कहता है मैं तुझे भी उठाता हूँ। நான் உன்னை என் கரங்களிலே நான் சுமந்து கொண்டு தான் இருக்கிறேன். तुझे मैं अपने हाथों में उठाकर चलता हूँ। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, सुन रहे प्यारे परमेश्वर के बच्चे, அவர் நம்மை சுமக்கிற தேவன். वो हमें उठाने वाला पिता அதற்கு है। அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் சொல்ற தகப்பனை போல वो कहता है कि वो पिता के रूप में நடத்தி கொண்டு வந்த மோசேக்கு ஜனங்கள் கொடுத்த டார்ச்சர்னால அவர் தேவனை நோக்கி பார்த்து சொன்ன வார்த்தையை பாருங்களேன். मूसा ने उस यात्रा में लोगों को लेके आने के समय उन्हें क्या कहा था? என்னாகமம் 11:12 மறுபடியும் வாசிங்க. गिनती 11-12 को हम फिर से पढ़ेंगे। நம்பர்ஸ் 11:12 இவர்களுடைய பிதாக்களுக்கு சத்தமா. இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீர் இவர்களை முளை உண்ணுகிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பம் தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ அப்படின்னு தேவனிடத்துல மோசே கேட்கிறார். ऐसे मूसा ने परमेश्वर से पूछता है। 11வது வசனத்துல அப்படிதான் சொல்லுது, அப்போது மோசே கர்த்தரை நோக்கி என்று. तब मूसा ने यहोवा से कहा। ஏன்பா ஒன்னா ரெண்டா एक या ஒன்ன சுமக்கவே முடியல. एक को संभालने कठिन கொஞ்ச நேரம் இந்தா நீ பிடி, இன்னும் கொஞ்ச நேரம் நீ பிடி, இந்த கொஞ்ச நேரம் தாத்தா பிடி, இந்த கொஞ்ச நேரம் பாட்டி பிடி. ஒன்னே சமாளிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. एक பக்கத்துல வேற யாராவது இருந்தா புடி புடி புடின்னு மாத்தி 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 நம்ம என்ன செய்வோம்? ஒரு பிள்ளை தான், அதையே சுமக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும்? எத்தனை பேர் இருந்தாலும் பத்தாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். एक बच्चे संभालने के लिए काफी लोग चाहिए। ஆனா இங்க புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம், यहाँ पे सिर्फ पुरुष 6 लाख थे। ஸ்திரீகள் வேற, स्त्री अलग थे, பிள்ளைகள் வேற, बच्चे अलग थे, முதியோர்கள் வேற, बुजुर्ग अलग थे, புறஜாதிகள் வேற, अन्य जाति के लोग கூட ஆடு மாடுகள் வேற. साथ में भेड़ बकरियां भी थे। எம்மா எவ்வளவு कितना மோசேக்கு கஷ்டமா தான் இருக்கு. मूसा को बहुत कष्ट लगा। மோசேக்கு கஷ்டமா தான் இருக்கு. मूसा को कष्ट ஏன்னா लगा। ஒரு பிள்ளை கொடுக்கிற டார்ச்சரே நம்மளால தாங்க முடியல. एक बच्चे को देने वाला टॉर्चर हम सहन नहीं कर सकते। ஒரு பிள்ளை அழுதாலே நம்மளால தாங்க முடியல. एक बच्चा रोने से அதை சமாதானப்படுத்துறதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியல. சில நேரத்துல எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரிய மாட்டேங்குது. उसे समाधान कैसे करना हमें नहीं जानते हैं। ஆனா இங்க 6 லட்சமும் அழுவுது. यहाँ पे 6 लाख 6 லட்சம் மனைவிமார்களும் அழுறாங்க. 6 लाख स्त्रियां भी இன்னும் அவங்க பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க எல்லாருக்கும் நிறைய இருந்துச்சு, எல்லாம் அழுது. उनके कितने बच्चे थे वो सब रोने लगे। என்ன கேட்டு அழுது? क्या बोल के रोने लगे? இறைச்சி வேணும், हमें भोजन चाहिए, இறைச்சி வேணும், हमें मांस चाहिए, இறைச்சி வேணும். हमें मांस चाहिए। அவர் எத்தனை இறைச்சிக்கு போவார்? वो कितने मांस के लिए जाएंगे? எத்தனை பேருக்கு இறைச்சி எடுத்து எப்படி அவருக்கு சமைச்சு கொடுக்க முடியும்? कितने लोगों के लिए मांस कैसे लेके அவருக்கு என்ன செய்யறதுன்னே புரிய மாட்டேன்து. क्या करना है वो नहीं जानते हैं। கர்த்தர் கூட சொல்றாரு, மோசே நாளைக்கு அவங்களுக்கு நான் கொடுக்குறேன், இறைச்சி கொடுக்குறேன் அப்படின்றாரு. परमेश्वर भी कहता है मूसा में उनको। ஆனாலும் மோசேக்கு ஒரு டவுட் வருது, எப்படி ஆண்டவரே இங்க இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் அடிச்சா கூட இவங்க இருக்கிற இந்த வெறித்தனத்துக்கு, இவங்களுக்கு இருக்கிற அந்த இறைச்சி மேல இருக்கிற ஆசைக்கு எல்லாத்தையும் அடிச்சு போட்டாலும் காணாதே அப்படின்றார். मूसा को एक शंका आता है कि उनके पास की जो भेड़ बकरी है उसको मार के बना के देंगे तो भी वो काफी नहीं है उन लोगों को। ஆனா கர்த்தர் அந்த ஆடு மாடுகளை அடிக்க சொல்லல. लेकिन परमेश्वर ने वो भेड़ बकरी को नहीं मारा, மாறாக அவங்களுக்கு இறைச்சி கொடுத்தாரு. उसके बदले में परमेश्वर ने उन्हें मांस காடைகளை கொண்டு வந்து கொடுத்தார். காடைகளை, குயில் கொண்டு வந்து கொடுத்தார். उनके लिए एक विशेष मांस लेकर आके परमेश्वर ने दिया था। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் கரம் குறுகி இருக்க, தகப்பனுடைய கரம் எப்பவுமே பெருசு. परमेश्वर पिता का हाथ हमेशा बड़ा है। தகப்பனுடைய கரம் பெரிது. पिता का हाथ बड़ा है। அவர் செய்ய நினைத்தால் அதை தடுக்க யாராலும் முடியாது. वो अगर करना चाहेंगे तो उसे रोकने वाला कोई नहीं हो सकता। சந்தோஷத்திலையும் செய்வாரு, वो खुशी में भी करेगा, கோபத்துல கூட செய்வார். वो गुस्सा होकर भी करेगा। சில நேரத்துல கோபம் வரும். பிள்ளைகள் கேட்கக்கூடிய சில விஷயங்களை கேட்கும் போது கோபம் வரும். कभी कभी बच्चे कुछ मांगेंगे तो हमें गुस्सा आता வருது இல்ல? है।
கோபம் வரும். हमें गुस्सा आता है, அடுத்த நேரம் என்ன கோபப்பட்டாலும் அந்த பிள்ளைக்கு செய்யணும்னு தோணும். अगले क्षण में क्या मांगा है वो करना ही चाहते हैं, அதுதான் தகப்பன். वही पिता है। பெரும்பாலும் தகப்பன்மார்கள் யாரும் வைராக்கியம் பாராட்ட மாட்டாங்க பிள்ளைகள் மேல. कई पिता लोग अपने बच्चे के ऊपर घमंड नहीं करते, தாய் கூட வைராக்கியம் பாராட்டுவா, अपने माता घमंड कर सकती है, ஆனால் தகப்பன் ஒரு நாளும் வைராக்கியம் பாராட்ட மாட்டான். लेकिन पिता कभी घमंड नहीं करता। இதெல்லாம் நான் கண் கூட நான் பார்த்திருக்கேன். मैं अपने आंखों में देखा है, என் குடும்பத்திலே கூட என் சொந்தக்கார குடும்பத்துல கூட நான் பார்த்திருக்கேன். पास्टर जी के परिवार में ऐसे देखा है, रिश्ते में ஒரு பிள்ளை ஒருத்தனை விரும்பிட்டு போயிட்டு एक लड़की किसी से प्यार करके கல்யாணம் பண்ணிக்கிட்டு शादी करके चली गई, குடும்பத்துல யாரும் பேசல, परिवार में कोई नहीं बात की, தகப்பனுக்கும் கோபம் உண்டு, पिता को भी गुस्सा था, ஆனா ரொம்ப நாள் இல்லை அந்த கோபம். लेकिन बहुत दिन नहीं था। அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம அந்த பிள்ளைய வழியில பார்த்து அங்க பார்த்து இங்க பார்த்து பேசிக்கொண்டு தகப்பனும் பிள்ளையும் ராசி ஆயிட்டாங்க. घर पे नहीं पता चला, बाहर जाके पिता ने अपने बेटी से जाके मुलाकात करके, ஆனா தாய் சமாதானம் ஆகல, लेकिन माता नहीं, சகோதரர்கள் சமாதானம் ஆகல, भाई लोग भी, சகோதரிகள் சமாதானம் ஆகல. बहन लोग भी समाधान नहीं हुए। நான் கூட சொல்லி பார்த்தேன், இந்த தவறு मैंने भी कहा कि वो गलत है, பரவாயில்ல, ठीक, வாழ்க்கையை அவங்க தீர்மானிச்சுக்கிட்டாங்க, பரவாயில்ல, மன்னிப்போம் மறப்போம் ஏற்றுக்கொள்ளுங்க. हमने कहा कि अपना जिंदगी उन्होंने निर्णय किया, लेकिन हम उन्हें क्षमा ஆனாலும் करना है, ஏதோ ஒன்று தடுக்கிறது. लेकिन फिर भी कुछ तो रोका। உலக பிரகாரமான ஏதோ ஒரு காரியங்கள் சில நேரத்துல தாயையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் உறவுகளையும் தடுக்குது. भाई भाई बहन और, ஆனால் தகப்பனை மாத்திரம் எதுவுமே தடுப்பதில்லையே, ஏன்? लेकिन पिता को कुछ कार्य रोकता नहीं। அது பரலோக தகப்பனுடைய சுபாவம். அது वो स्वर्ग के पिता का स्वभाव है। ஒவ்வொரு தகப்பனுக்குள்ளும் அந்த சுபாவம் வெளிப்படும்படியாய் அவர் கிருபை கூர்ந்து மனமிறங்கி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். हर एक पिता के अंदर स्वभाव को प्रकट करके उसके द्वारा आशीर्वाद पाना है। மோசே சொல்றார், இவங்களை எல்லாம் நானா பெத்தேன். मूसा ने कहा कि इन लोगों को मैंने जन्म दिया है क्या? முலையுண்ணுகிற பாலகனை, பால் குடிக்கிற ஒரு சின்ன பிள்ளைய தகப்பன் சுமந்து கொண்டு அதுவும் மார்பில் அணைச்சுக்கிட்டு கொண்டு போற மாதிரி இவங்களை எல்லாம் இத்தனை லட்சத்தையும் கொண்டு போறதுக்கு நான் இவர்களை பெற்றேனா, இவர்களை நான் கற்பம் தரித்தேனான்னு தேவனிடத்தில் அவங்க கொடுத்த டார்ச்சர்னால கேட்கிறார். पिता कहता है दूध पीते बालक को अपने गोद में उठाकर लेके चलता, इन लोगों को अपनी गोद में उठाकर इस देश में ले जाओ करके ऐसे उनको शपथ दिया था। கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார் மோசேக்கு? परमेश्वर ने क्या कहा था मूसा से? அவ்வளவுதானே மோசே, கொஞ்சம் நீ விலகு, इतना ही नहीं, मूसा तो जरा हट जा, கொஞ்சம் விலகு, இவங்க யாருமே இல்லாம நான் அழிச்சிடுறேன், ये कोई भी नहीं रहेगा करके உன்னை நான் ஒரு புதிய ஜாதி ஆக்குறேன். मैं तुझे एक नया जाति बनाऊंगा। அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல மோசே, एक वचन सुनते ही मूसा तुरंत, நாமளா இருந்தா என்ன சொல்லிப்போம், ஆமா 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 இதுங்கெல்லாம் தேவையே இல்லை ஆண்டவரு, हम रहेंगे तो कहेंगे हाँ हाँ परमेश्वर ये सब नहीं, அழிச்சிருங்க போட்டோம், இது வேண்டவே வேண்டாம், ஐயோ ஒண்ணு கூட சொல் பேச்சு கேட்க மாட்டேன் வேண்டாம் அப்படின்னுவோம். ये हमारे बात को नहीं मानते हैं, ஆனால் தேவனுடைய ஆவியையும் தேவனுடைய அக்னியையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய சாயலையும் தேவனுடைய தன்மையும் அந்த தகப்பனுடைய தன்மையை பெற்றிருந்ததான அந்த மோசே, लेकिन पिता का जो पवित्र आत्मा और उनका अभिषेक, उनका स्वभाव उनके अंदर था, इसलिए वो मूसा ने கொஞ்ச நேரம் அவன் கோபம் கொண்டு இல்ல துக்கப்பட்டு அந்த வார்த்தையை தேவனை நோக்கி பார்த்து சொல்லியிருந்தா கூட, गुस्से में परमेश्वर की ओर देखते वो शब्द कहने से, கர்த்தர் நீ கொஞ்சம் விலகு, நான் இவங்க எல்லாரையும் அழிக்கிறேன்னு சொன்ன மாத்திரத்துல जब परमेश्वर ने कहता था कि हट जा, मैं इन लोगों को नष्ट करूंगा, வசனம் சொல்லுது போயிட்டு அப்படியே இப்படி நின்னுட்டாராம். वचन कहता है वो जाके ऐसे खड़े हो गए उनके सामने, அப்படி நின்னுட்டார். ऐसे खड़े, ஐயோ அழிக்காதீங்க, வேண்டாம் 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 அழிக்காதீங்க, नष्ट ना करो करके उन्हें हाथ से रोक दिया, ஏன்னா அவர் சொல்றத செய்திருவாரு. क्योंकि वो जो कहेगा वो जरूर उसे। அப்ப மோசே என்ன தெரியுமா சொன்னாரு? तो मूसा ने क्या அப்பா कहा? நீ எனக்காக வைராக்கியம் கொண்டு நீங்க அழிச்சிருவீங்க, आप मेरे लिए क्रोध होकर नष्ट कर ஆனா இது உமக்கு நற்சாட்சியா இருக்காது. ये आपके लिए भलाई का गवाही नहीं எகிப்தியர்கள் ஒருவேளை கேட்டா, मिस्र के लोग जब आपसे அவங்க पूछेंगे, தேவன் சும்மானா கொண்டு போனாரு, இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு சொல்லிட்டு परमेश्वर ने कहा कहकर ऐसे लेके गया था कि அதை கொடுக்க அவருக்கு முடியல, पर वो देने के काबिल नहीं थे, அதனால வனாந்தரத்திலே அழிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. इसलिए वो जंगल में उन्हें नष्ट कर दिया करके कहेंगे। இந்த கெட்ட பேர் உங்களுக்கு வேண்டாம்ப்பா. ये बुरी बात आपको नहीं आना। தனக்காக அங்க மோசே
நினைக்கல, वो अपने लिए नहीं, உடனே தன்னுடைய தகப்பனுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துவிடக் கூடாது என்றதுக்காக पिता को एक बुरा नाम, தன்னை அழைத்த, தன்னை வேறு பிரித்த, தன்னை அபிஷேகித்த, தன்னை அக்கினியினாலே புடமிட்ட அந்த தகப்பனுக்கு எந்த விதத்திலும் எந்த ரூபத்திலும் யார் மூலமாக ஒரு கெட்ட பெயர் அவச்சொல் வரக்கூடாது என்பதற்காக बनाया हुआ परमेश्वर को कुछ गलत नाम नहीं रखना, वो सोचकर திறப்பிலே நின்றார் என்று நாம் பாரு. वो उस स्थान पर खड़े थे. அப்புறம் என்ன தெரியுமா சொன்னாரு? तब क्या कहा? அவங்கள மன்னிச்சிருங்க, उन्हें क्षमा कर, இல்ல மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா முதல்ல என் பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டுருங்க. उन्हें नहीं क्षमा करेंगे तो जीवन की पुस्तक से मेरे नाम को हटा दीजिए. பாருங்க, புலம்பவும் செஞ்சார் தேவனிடத்துல அவங்க கொடுத்த டார்ச்சர்னால. वो परमेश्वर के पास इनके बारे में कुड़कुड़ा, ஆனா நடத்தி கொண்டு வந்த அந்த ஜனங்களை அழிப்பேன்னு சொன்ன மாத்திரத்துல அந்த தகப்பனுடைய இருதயம் தான் வெளிப்படுகிறது. उस यात्रा में लेके आए उन लोगों को नष्ट करना है तो वो पिता का रूप उनके अंदर, அந்த தகப்பனுடைய இருதயம் வெளிப்பட்டு திறப்பிலே நின்று என்ன வேணாலும் அழிச்சிருங்க, இவங்களை ஒன்றும் செய்யாதீங்க, அது உம்முடைய நாமத்திற்கு மகிமையா இருக்காதுன்னு கர்த்தருக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு தகப்பனாக மோசே அந்த இடத்துல காணப்பட்டார். पिता का स्वभाव उनके अंदर था, तो मूसा ने कहा मुझे नष्ट कीजिए, इन लोगों को नष्ट न करने का करके परमेश्वर से वो अपना सलाह बता रहा था. ஹல்லேலூயா. हालेलुया. நான் கூட 20 வயசுலே தகப்பன் ஆயிட்டேன். पास्टर जी भी 20 साल में ही अपने पिता हो गए थे. நீங்க நினைக்கலாம், आप सोच सकते 20 வயசுல கல்யாணம் ஆயிட்டு உங்களுக்கு? 20 साल में शादी हुआ क्या पूछेंगे? கல்யாணம் ஆனது எனக்கு 30 வயசுல தான். शादी 30 साल में हुआ था. அதே இது கல்யாணத்துல தான். नहीं, कल्याण में हुआ. கல்யாணத்துல இருக்க மெத்தடிஸ்ட் சர்ச்சில் வச்சு தான் கல்யாணம் நடந்தது. कल्याण के मेथोडिस्ट चर्च में ही शादी हुआ था. அப்பெல்லாம் ஜபகுமாரி இவ்வளவுடைய சின்னதா இருந்தா. तभी जब कुमारी सिस्टर इससे भी छोटी थी. ராஜன் நம்ம காலேப் மாதிரி இருந்தான். राजन कालेब के भाई कालेब के जैसा था. இருக்காங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. शादी में आए हुए लोग भी है अभी तक. 30 வயசுல தான் ஆச்சு. ஆனா நான் 20 வயசுல தகப்பன் ஆயிட்டேன்னு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? 20 साल में मैं पिता हुआ करके मैंने कहा आपसे. என் தகப்பனார் இறக்கும் பொழுது எனக்கு 20 வயது. मेरे पिता का जब देहांत हुआ तब मेरा 20 उम्र था. அவர் இறப்பதற்கு முன்பே கர்த்தர் என்னுடைய கரத்தை பிடித்து விட்டார். उनके देहांत होने के पहले परमेश्वर ने मेरे हाथ அதாவது को पकड़ लिया. தேவன் நம்மை நடத்தக்கூடிய விதமும், நம்மை அழைக்கக்கூடிய விதமும், நம்மை தெரிந்து கொள்ளக்கூடிய விதமும் சில நேரத்தில் நம்மளால் விளங்கி கொள்ள முடியாது. परमेश्वर हमें बुलाने का कारण, हमें हाथ पकड़ के चलाने का कारण हम नहीं जानते हैं कभी कभार. என்னென்ன பின்னால நடக்க போதுன்றத அறிந்து அதற்கு முன்பே நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். हमारे परिवार में आगे क्या होने वाला वो जानकर परमेश्वर हमें चुना. 16 வயசுல நான் 10th படிக்கும் போது என்னை கர்த்தர் பிடித்தார், ரட்சித்தார். 10 क्लास पढ़ते समय 16 साल में परमेश्वर ने मुझे पकड़ा और उन्हें चलाया. 20வது வயதுல என் தகப்பனார் இறப்பார் என்று யார் அவரை நினைக்கல, குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே நினைக்கல. 20 उम्र में मेरे पिता का देहांत होगा वो मुझे नहीं पता था, ना ही मेरे परिवार को पता था. காலையில நல்ல வேலைக்கு போனவர் தான், सुबह में अच्छा वो अपनी नौकरी पे गए थे. சைக்கிள்ல வேலைக்கு போனவர் தான். साइकिल में जाके अपनी नौकरी. மத்தியானம் சாப்பிட ஒரு 12:15 சாப்பிட வந்தவர் தான். दोपहर के 12:15 बजे घर पे भोजन के लिए आए थे. நம்ம நல்லா ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கொஞ்சம் படுத்துட்டு நான் சாப்பிட்றேம்மான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெட்ல போயிட்டு படுத்தவர் தான். हाथ मुंह धोकर मैं थोड़ा आराम करके बाद में खाऊंगा करके बेड में जाके सोए थे आराम करने के लिए. அது நான் படுக்கிற பெட்டு, उस बेड में நான் படுத்த கட்டில். அது पासवान जी सोने वाला அந்த ரூம்ல வந்து அன்னைக்கு ஏதோ படுத்திருக்கு. அப்போ நான் இல்லை, நான் வந்து அப்போ பாளையங்கோட்டையில் ஒரு ஊழியத்தில் இருந்தேன். நான் तभी पासवान जी घर पे नहीं थे और वो सेवकाई में पालेंगोटे जगह पे गए थे. இப்போ படுத்திருக்காரு. वो उनके कमरे में 5 நிமிஷம் கூட இல்லை, ஒரு மாதிரி இரும்பி இருக்காரு, முடிஞ்சு போச்சு கதை. 5 मिनट भी नहीं वो खांसने लगे और उनका कार्य समाप्त हो गया. அந்த கட்டில் இன்னும் இருக்கு. वो खाट अभी भी है. அது என் தம்பி சரி பண்ணி அவன் வீட்டில் போட்டு வச்சிருக்கான். वो खाट को अभी सही कर अपने घर पे. இப்போ நடந்தது அதே போல தான். எங்கள் அம்மா அதே மாதிரி தான் அதே கட்டிலில் தான் சாப்பிட்டு படுத்தவங்க, படுத்து 5 நிமிஷத்துக்குள்ள அவங்களும் போயிட்டான். पासवान जी के கட்டில் ஒன்றும் பிசாசு இல்லைங்க. वो पलंग में सोकर 5 मिनट में उनका माँ का भी देहांत हुआ. அந்த 16 வயதில் என்னை கர்த்தர் பிடித்தார். 16 साल की उम्र में परमेश्वर 20 வயதிலே என்னுடைய தகப்பனார் இறந்தார். 20
साल में मेरे पिता का देहांत, அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை, उनके देहांत होने के 1 हफ्ते पहले कहा हुआ எங்க அம்மாவுக்கும் அவருக்கும் கொஞ்சம் ஏதோ வாக்குவாதம் ஆச்சு. माता और पिता के बीच में कुछ वाद विवाद हुआ। அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு. वो तभी शराबी नशे में थे। அதில் அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அது எடுத்துட்டு வந்தாலே எங்கள் அம்மா கொஞ்சம் உருன்னு ஆயிடுவாங்க. जब वो नशे में आते थे तब उनके माताजी அப்படி இருக்கும்போது ஏதோ ஆச்சு. அப்போ நான் சொன்னேன், சரி தெரிஞ்சது தானேம்மா, அதுக்கு விட்டுரு. அவர் ஒன்றும் சண்டைலாம் போட மாட்டார். वो नशे में आने से घर पे झगड़ा नहीं करते हैं। கொஞ்சம் சிரிப்பாக கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு பரியாசம் பண்ணிக்கிட்டு அப்படி கொஞ்சம் ஜாலியாக இருப்பார். वो हंसी मजाक करके அப்படி ஏதோ இப்போ இவங்களுக்கு கோபம், அவர் கொஞ்சம் மஜாக் பண்ணிக்கிட்டு இருந்தார். माताजी को गुस्सा आया, वो मजाक कर रहे थे। அப்போ நான் எங்கள் அம்மாவை தான் சொன்னேன், எதுக்குமா அமைதியாக இருமா அப்படின்னு. तभी पासवान जी ने उनके माता से कहा कि அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, சாமியாரை நீயே பார்த்துக்கப்பா இனிமே. तो उन्होंने एक ही शब्द कहा कि इस आगे का समय आप। அவருக்கு எனக்கு ஆர்சியில் ஃபாதர் ஆக்கணும், சாமியார் ஆக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. पिताजी का आशा था कि उन्हें அதனால அப்படி சொன்னார். आरसी में அப்படியே அவர், எனக்கு அப்படி தான் இருந்தது ஆசை. ஆனால் கர்த்தருடைய ஆசை வேறு மாதிரி இருந்ததுனால இங்கே இப்படி நிற்கிறேன் நான். पासवान जी का भी वही इच्छा था, लेकिन परमेश्वर की इच्छा में आज ये रूप में खड़ा हूँ। அந்த 20 வயதிலே वो 20 साल के उम्र में வீட்டில் 7 பேரில் ஒரு பெரிய அக்காவுக்கு மாத்திரம்தான் திருமணம் நடந்திருந்தது. घर में 7 भाई बहन के बीच में सिर्फ बड़ी बहन एक ही का शादी हुआ था। மற்றவங்க யாருக்கும் மெர்லின் அம்மா, அதுக்கப்புறம் எனக்கு மேலே ஒரு அண்ணன், எனக்கு கீழே 2 தம்பி ஒரு தங்கச்சி, நான் எல்லாம் பார்க்கும்போது 6 பேர். யாருக்கும் கல்யாணமும் ஆகலை, யாருக்கும் வேலையும் கிடையாது. बाकी के बड़े भाई बड़े बहन छोटा भाई बहन और ऐसे 6 लोग का किसका भी शादी नहीं हुआ था और किसी को नौकरी भी नहीं थी। உறவுகளில் रिश्तेदार ने நிறைய பேர் நினைச்சாங்க बहुत लोग ने सोचा था இந்த குடும்பம் இதோடு அழிஞ்சது, इस परिवार अभी यहीं पे नष्ट हो जाएगा, இந்த குடும்பம் ये परिवार இதோடு அழிந்தது. यहीं पर नष्ट हो जाएगा कहा। எனக்கு என்ன பண்ணனே எனக்கு புரியவே இல்லை. पासवान जी को क्या करना है वो पता ही नहीं चला। நிறைய பேர் ஊர்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. बहुत लोग गांव से आए। நான் பைபிளை வச்சுட்டு படிச்சுக்கிட்டு கர்த்தாவே என்ன செய்யணும் தெரியல, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோட இருந்தேன். मैं बाइबल लेकर पढ़कर मैं सोच में அவங்களாம் என்ன சொல்லிட்டு போனா, இவன் வேதத்துல விழுந்துட்டான், வேதத்துல விழுந்துட்டான், வேதத்துல விழுந்துட்டான், இன்னும் நாம கட்டர்ல விழுந்துட்ட மாதிரி. उन्होंने कहा कि ये धर्मशास्त्र में गिर गया, जैसे कि गटर में गिर गया, वैसे வேதத்துல விழுந்து பைத்தியக்காரன் ஆயிட்டான் அப்படின்னுட்டாங்க. धर्मशास्त्र के अंदर गिर के ये पागल बन। பரவாயில்ல, அதுவும் நல்லதான். நம்ம பவுல் சொல்வதை போல நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் தான் அப்படின்ற மாதிரி. कहता है मैं मसीह के अंदर। கெட்டு போறவர்களுக்கு அது வேற மாதிரி இருக்கு, நமக்கு அது பலனா இருக்கு. जो नष्ट होने वाला है उनको वो अलग। நிறைய என் காதுல வந்து விழுந்தது. ऐसे बहुत कार्य पासवान जी के कान में सुनने में आया, ஆனாலும் என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல. लेकिन क्या करना है वो नहीं जानते हैं। 20 வயசுல 20 उम्र में ஆனா முழு குடும்ப பாரம் என் மேல் தான் விழுந்தது. पूरे परिवार का जो ये बर्डन रहता है वो पासवान முதல்ல जी என் पर हुआ। என் தாயை முதலாவது காப்பாத்துறதுக்கு ஒரு பெரும்பாடாயிடுச்சு. उनके माताजी को संभालना बहुत कठिन था। உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் காதல் கணவன், அவர் இழந்ததுனால அவங்க அப்படியே நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டாங்க. उन्होंने प्यार में पाया हुआ वो पति को जब खोने के बाद वो एकदम दुखित और निराश होकर எழுந்திருக்கவே இல்லை. அவங்க वो उठ नहीं पा रहे थे। எந்த ஒரு காரியத்தை அவங்களால செய்ய முடியல, அவங்களால ஜீரணிக்கவே முடியல. कोई एक कार्य नहीं कर पाते थे। அதனால அந்த சொந்த வீட்டை விட்டுட்டு வேற வாடகை வீட்டுக்கு அவங்கள மாற்றி கொண்டு போயிட்டு வச்சு நிறைய காரியம் அதுக்கப்புறம் அந்த வீட்டையே விட வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகவே இல்லை. रहने का ऐसा संभावना आ गया था। என் மூத்த சகோதரனும் இளைய சகோதரனும் மாத்திரம் தான் கொஞ்ச நாள் அங்கே இருந்தாங்க. मेरे बड़े भाई और छोटे भाई वहाँ पर रहने लगे। ஆனால் அவங்களுக்கு கூட டெய்லி தூக்கில் சாப்பாடு இங்கேருந்து போய்கிட்டு தான் இருக்கும், வேலை கிடையாது. उनको खाना यहाँ से घर से भेज दिया जाता था। எங்கள் அம்மா கூட சத்தம் போடுவாங்க, இவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, ஒன்றும் போக மாட்டாங்க, கரெக்டாக 3 வேலைக்கும் காலையில் வந்துடுறாங்க, மத்தியானம் வந்துடுறாங்க, நைட்டு வந்துடுறாங்க. சொன்ன இருக்கிற வரலாம் செய்யுமா, போகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். उनको तीन समय के लिए भोजन देना पड़ता था, काम पे नहीं जाते करके से कुड़कुड़ाने लग रहे थे माताजी भी। சில விஷயங்களை சொன்னால் மனஸ்தாபம் வரும், कुछ बात कहने से ऐसे ஆனால் அதுதான் உண்மை. लेकिन वो बात सच है। அதுதான் இதான் ஒருவேளை அவங்க கேட்டாங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டப்படும், लेकिन ये बात अगर ஆனால் அதுதான் உண்மை. मन में दुख होगा। தேவ சமூகத்திலேருந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. परमेश्वर के सम्मुख में झूठ बोलने का जरूरत नहीं है।
தேவன் அவருடைய அந்த இருதயத்தை, அந்த தகப்பனுடைய இருதயத்தை எனக்கு கொடுத்திருந்ததுனால परमेश्वर ने पिता का वो हृदय मुझे दिया था, इसलिए மற்ற அவர் விட்டு போன அந்த பிள்ளைகளை எல்லாம் நான் வந்து என் கூட பிறந்த சகோதரிகளா சகோதரர்களாம் நினைக்க முடியல. मेरे भाई और साथ में रहे बहन लोग को मैं பிள்ளைகளை போல நினைத்து தான் அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். बच्चे के रूप में मैंने उन्हें देखकर उन्हें संभालने के लिए परमेश्वर ने मुझे बल दिया। பிள்ளைகளை போல தான். बच्चों के रूप में मैंने उन्हें देखभाल किया। என் தங்கச்சிக்கெல்லாம் ஸ்கூல் அப்போ வந்து அவள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ எவ்வளோ அப்போ தான் படிச்சுட்டு இருந்தான். இஸ்ரேலு சில்வியாலாம் அப்படி தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு யூகேஜி அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தாங்க. छोटे भाई बहन वो छोटी कक्षा में और या बड़ी कक्षा पहली कक्षा में पढ़ रहे थे। எங்கள் அம்மா வந்து ஒன்றுமே எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை ஆயிட்டாங்க. मेरे माताजी कुछ नहीं कर पाते थे, वैसे இன்னும் பார்க்க போனால் சமையல் முதல் கொண்டு அவங்க செய்ய முடியாமல் போயிட்டாங்க. वो खाना भी नहीं बना पाती, எழுந்து அவங்களால எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை. वो उठकर कुछ भोजन மெர்லின் அம்மா தான் சமையல் மேலாம் பண்ணுவாங்க. मेर्लिन की माँ ही सब कुछ खाना पीना बनाते थे। சில நேரத்தில் சில்வியாவுக்கு குளிப்பாட்டி அவளுக்கு தலைக்கு தலையெல்லாம் வாரி, அவளுக்கு நிறைய முடி இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக அவளுக்கு கொண்டை போட்டு இல்லைன்னா குடுமி போட்டு அனுப்புவேன். छोटी बहन को बहुत बाल था, उसको नीला धुलाकर हर एक दिन हर एक तरह से बाल बनाकर उसे भेजते थे। அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக அனுப்புறதுனால அவங்க ஸ்கூல்லேருந்து உடனே டீச்சர்ஸுங்க இது யார் அம்மா எப்படி இப்படியெல்லாம் விதவிதமாக பண்ணுறாங்க, அம்மாவை பார்க்கணும். நாங்கள் स्कूल से ऐसे तकरार दिए थे कि ऐसे तरह तरह के बाल कौन बना के देते, उनके माता को। ஆனால் அவ சொன்னா இது அம்மாலாம் இல்லை, எங்கள் அண்ணன் பண்ணுறது. पर उन्होंने कहा कि मेरे माँ नहीं बाल झाड़ती है, मेरे बड़े भाई ने किया हुआ है। அதனால இந்த ஃபேன்சி காம்படிஷன் டைமில் பிள்ளைங்களுக்கு ஏதாவது விசேஷமாக இந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடக்கும் போதெல்லாம் கூப்பிடுவாங்க, கொஞ்சம் வந்து ட்ரெஸ் பண்ணி விடுங்க, தலையை வாரி விடுங்க, இதை பண்ணி விடுங்க, அதை பண்ணி விடுங்கன்னு கூப்பிடுவாங்க. स्कूल से फिर बाद में पासवान जी को बुलाते थे कि फैंसी ड्रेस कंपटीशन में बच्चों को तैयारी करने बाल बना के दे। அதை ஏன் சொல்கிறேன்னா பெருமைக்காக அல்ல, ये घमंड के लिए मैंने தேவன் நமக்கு தகப்பனுடைய இருதயத்தை கொடுத்தால் நாம் எவ்விதமாய் நடந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் அது காண்பிக்கிறது. परमेश्वर ने कैसे पिता का स्वरूप हमारे अंदर दिया, நம்முடைய சொந்த முயற்சினால் அப்படி அல்ல, अपने खुद के स्वरूप से தேவன் அதை நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर ने वो स्वभाव हमें देकर आशीर्वाद ஏதோ दिया है। நம்ம மத்தியில் மகேஷ் கூட இருக்கா, அவளுக்கு கூட நான் கண்டது தகப்பனுடைய இருதயம் தான். ஏன் தெரியுமா, அவளுடைய வயசுல அவ நிறைய கஷ்டப்பட்டா. அந்த பிள்ளைக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண கூட முடியலை. ஆனாலும் அது ஒரு கிஃப்ட்டுங்க, அது ஒரு கிஃப்ட். அது தேவன் கொடுக்கக்கூடியது, அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது ஒரு கிஃப்ட். அது யாரை கொண்டு கர்த்தர் எப்படி அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி அவர் செய்வார். இன்னைக்கு வரலாம் அவளுடைய இருதயத்தை நான் அப்படி தான் பார்க்குறேன். அதை குடும்பத்தாரும் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நல்லவர். அந்தந்த காலத்தில் யார் யாரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தெரியும். ஒரு தகப்பன், அதாவது பிள்ளையை பெற்றெடுத்த தகப்பனுடைய காரியத்தை நான் பேசல, தகப்பனுடைய இருதயத்தை சில பேருக்கு அவர் கொடுத்தால் எப்படி அவர்களை கர்த்தர் நடத்துகிறார், அவர்கள் மூலமாய் காரியங்கள் எப்படி குடும்பங்களிலே நடக்கிறது, அதை நடத்தி காண்பிக்கிறார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்தேன். हम परमेश्वर को धन्यवाद देना है, ஏனென்றால் அவருடைய கிருபை இல்லைன்னா क्योंकि परमेश्वर का ஒன்றும் செய்ய முடியாது. हम कुछ नहीं कर पाते। அதே மாதிரி எங்கள் மாமியார் வீட்டில் கூட நான் திருமணமாகி போகும் பொழுது என் கடைசி குழந்தையா, அவள் சின்ன பிள்ளை, நம்ம ஆமாம் சுவாதி மாதிரி தான் இருப்பான்னு நினைக்கிறேன், சுவாதியோடய கொஞ்சம் பெருசாக இருப்பான்னு நினைக்கிறேன். சின்னவ, எல்லாருக்கும் சின்னவா அவள். पासवान जी के ससुराल में उनके साली थी, वो बहुत छोटी थी उनके परिवार में। நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் தாராவில, அவளும் வந்திருந்தா. हम एक शादी में गए थे, அப்போ சாப்பிட்டுட்டு கையை கழுவ போனேன். भोजन होने के बाद हाथ धोने के लिए गए थे, தண்ணி எடுத்து அவ தான் கொடுத்தா. हाथ धोने के लिए मेरी साली ने நான் வாங்கிக்கிட்டேன். ஆனால் அவள் வந்து வாங்க விடாமல் அவள் என் கையை பிடிச்சி கடி விட்டு, எனக்கு என்ன நான் சின்ன பிள்ளையா நான், हाथ धोने के लिए पानी दिया था, लेकिन मैं अपने हाथ से ஆனால் அந்த பிள்ளை पकड़ लिया தன் வீட்டில் உள்ளவங்கள
அதான் தன்னுடைய அத்தானை இப்படி கவனிக்கணுன்ற ஒரு அந்த சிந்தை, அந்த ஒரு இருதயம் அந்த பிள்ளைக்கு. அன்னைக்கு நான் அப்பவே பார்த்தேன், இது சாதாரண பிள்ளை இல்லை, उसी दिन परमेश्वर ने प्रकट किया ये साधारण இது बच्चा மேல नहीं ஒரு है। பெரிய பாரம் இருக்கு. इस बच्चे के ऊपर एक बड़ा बोझ है। இன்னைக்கு வரலாம் அந்த குடும்பத்தை அவ தான் இருந்து பராமரித்து கொண்டு இருக்கா. आज तक भी उनके परिवार को वही लड़की தகப்பன் இருந்த பொழுதும் சரி, पिता होने के தகப்பன் இல்லாத போதும் சரி, पिता नहीं होने के बावजूद இன்னைக்கு வரல நான் பார்க்குறேன், அவள் அவங்க வீட்டில் அவள் விசேஷமானவள் தான். आज भी उनके घर में वो एक विशेष रूप में है। மற்ற சகோதரிகள் இருந்தாலும் கூட அந்த தகப்பனுடைய இருதயம் அவளுக்குள்ளே கர்த்தர் கொடுத்து அவளை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். पिता का स्वभाव परमेश्वर ने उसके अंदर दिया, इसलिए उसे बलवंत करके அதனால அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். इसलिए उसे मुझे இப்ப இல்ல, சின்னதுல இருந்தே பிடிக்கும். अभी से नहीं, बचपन से मैं इसे जानता हूँ। ஏனென்றால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் அந்த தகப்பனுடைய அந்த ஆணுக்கும் கொடுப்பார், பெண்ணுக்கும் கொடுப்பார். யார் யாருக்கு அதை கொடுத்து எப்படி அந்த குடும்பத்தையோ அல்லது சம்பந்தப்பட்ட காரியங்களை நடத்த வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்து அந்த கிருபையை அவர் கொடுக்கின்றார். परमेश्वर जानता है, केवल पुरुष नहीं स्त्रियों को भी वो स्वभाव देकर परमेश्वर चलाता है। ஹல்லேலூயா. தாயினுடைய சுபாவம் வேறு, पिता का माँ का स्वभाव अलग है। தகப்பனுடைய சுபாவம் அது விசேஷமானது. पिता का स्वभाव जो है वो विशेष அதுக்காக தாய் குறைந்தவர்கள் என்ற அர்த்தம் இல்லை. इसके लिए माँ कुछ कम है ऐसे नहीं அது है। தாயை குறித்து பேசும்போது உங்களுக்கு இன்னொரு நாள் உங்களுக்கு நான் சொல்லி தாரேன். जब माँ के स्वभाव के बारे में बात करेंगे तो उस दिन हम आपको இன்றைக்கு தகப்பன், आज के दिन हम पिता அதே போல என்னுடைய தம்பி இருக்கான், இஸ்ரேல் இருக்கான், அவன் அப்படிதான். राजभा जी के छोटे भाई जो எங்க है, அப்பாவுடைய சுவாபம் அப்படியே அவனுக்கு உண்டு, மாம்சத்துல. पिता का जो स्वभाव है उनके शारीरिक மாம்சத்துல சொல்றேன், மாம்சத்துல என் தகப்பனுடைய சுவாபம் அப்படியே உண்டு. शारीरिक तौर पे पिता का स्वभाव वैसा ही है। எங்க அப்பா அவங்க வீட்டில் இருக்க அவங்க அக்கா தங்கச்சிங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்படி ஆடுவார். उनके पिता जो है उनके भाई बहन जब घर पे आते थे वैसे ही वो எங்க அம்மாவுக்கே கோவம் வர அளவுக்கு ஆடுவார். ஆடுறதுன்னா என்ன, அவங்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்ற அந்த ஆட்டம் தான், வேற எந்த ஆட்டமும் இல்லை. भाई बहन के लिए ये करना है वो करना है करके बोलने लगते हैं। எங்க அம்மா உடனே அவன் வந்துட்டாங்களா இவரை இப்ப கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. अभी उनके बहन भाई आने से इन्हें हाथ में नहीं पकड़ सकते हैं। ஏன்னா எல்லாம் கறி மீன் முட்டை, கறியில வெரைட்டியா, ஃபிஷ்ல வெரைட்டியா, என்னெல்லாம் எப்படியெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்வார். चिकन मटन मच्छी में सब तरह तरह के बनाते हैं भोजन। அவங்க செய்யறாங்க செய்யல அது ரெண்டாவது பட்சம். वो करे या ना करे, வந்துட்டாங்களா आए तो அவங்களுக்கு இப்படி எல்லாம் செய்யணும். उन लोग को அந்த சுவாபம் இப்போ அவங்ககிட்ட அப்படியே இருக்கு. वैसा स्वभाव मेरे भाई के अंदर। நானே சத்தம் போடுவேன், मैं ही बोलता हूँ இப்படி எல்லாம் அதிகமா செலவு பண்ணாதடா, ऐसे गलती तौर पे आप खर्चा ना करें। அட போப்பா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். वो बोलेगा जाने दो कर என்ன வேணும்னு மாத்திரம் சொல்லு, நீ வேற எதுவும் சொல்லாத. நான் சொன்னேன் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், இப்போ போகும்போதெல்லாம் நான் சொல்றதே இல்லை, ஒன்னும் நான் சொல்ல மாட்டேன், நீ எதையாவது வாங்கிட்டு வா, சும்மாவே இருக்க மாட்டேன். तो मैं कुछ नहीं बोलता, वो अपने मर्जी से कुछ भी करे। அந்த அளவுக்கு கையில இருக்குதோ இல்லையா அதெல்லாம் பார்க்கவே மாட்டான், செஞ்சுக்கிட்டே இருப்பான். அந்த தகப்பனுடைய சுவாபம் அப்படியே மாம்சத்துல அவனுக்கு உண்டு. वो वैसे ही खर्चा करेगा क्योंकि पिता का स्वभाव वैसे ही उसके अंदर परमेश्वर நாம் சரீர பிரகாரமான தகப்பனுடைய சுவாபத்தை வெளிப்படுத்துறோமோ இல்லையோ, हम शारीरिक रूप से पिता का स्वभाव प्रकट करें, அதை விட மேலானது பரலோக தகப்பனுடைய சுபாவத்தை நாம் வெளிப்படுத்துவது. उससे भी बढ़कर स्वर्गीय पिता का स्वभाव को हम அது ஜீவனுள்ள சாட்சியாய் மாறுகிறது. वो जीवन का एक गवाही बदल देता है। ஜீவனுள்ள சாட்சியாய் மாறுகிறது. वो जीवन का एक गवाही बदल என் தகப்பன் இறந்தபோது ஒரே ஒரு திருமணம் தான் நடந்திருந்தது. पिता का देहांत होते समय सिर्फ एक ही, அதுக்கப்புறம் 6 திருமணங்கள் நடந்தது. उसके बाद 6 शादी का खर्चा किया गया है। 6 திருமணங்கள் நடந்தது. 6 शादी किया था घर पे। யாருகிட்டயும் கையை நீட்ட கர்த்தர் விடலங்க. किसी के सामने हाथ फैलाने के लिए परमेश्वर ने अगुवाई ஒரு நாள் கூட இன்னைக்கு வரையில, அன்னையில இருந்து இன்னைக்கு வரலாம், யாரிடத்திலும் கையை இந்த கர்த்தர் விடல. एक दिन भी उस दिन से आप तक परमेश्वर ने हाथ फैलाने का मौका உங்களுக்கு நான் எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன், எங்க அப்பா இருக்கும்போது கூட கடைசி மாசம் 20ஆம் தேதி ஆச்சுன்னு சொன்னா வீட்டில் கொஞ்சம் அத்தனை பேர் சாப்பிட்றதுனால கொஞ்சம் கஷ்டம் ஏற்படும், கடன் வாங்குவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. आप लोगों को पहले ही बताया था, पिताजी थे तभी 20 तारीख के बाद घर का ஆனால் அவர் போன பிற்பாடு जब वो जाने அந்த குடும்ப பாரம் என்னுடைய கரத்துல வந்த பொழுது जब वो
परिवार का बोझ पास्टर जी के நான் हाथ में அவர்கிட்ட आया था। ஒன்னே ஒன்று தான் சொன்னேன், என்ன செய்ய முடியும், எனக்கு அதற்குரிய ஞானமும் இல்லை புத்தியும் இல்லை. मैंने केवल एक ही बात कहा कि मुझे उसके बारे में कोई ज्ञान और बुद्धि ஆனா नहीं है। எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு அந்த எடுத்து செய்யக்கூடியவங்களும் வீட்டுல வேற யாருமே இல்லை. जो उससे बोझ उठाकर चलाने के लिए दूसरा कोई है नहीं। என் தகப்பனுக்குன்னு வந்த பணத்தை ஃபுல்லா எங்க தாய் என்கிட்ட தான் கொடுத்தாங்க. पिताजी का जो पैसा आया था वो सब पैसे मेरे हाथ में दे दिया था माताजी ने। ஆனா உண்மையை சொல்லணும்னா அதுல இருந்து எனக்கு நான் உள்ள போடுற ஆடை கூட நான் வாங்கினது இல்லைங்க. सच्चाई से कहो तो वो पैसे में मैं पहनने के लिए मैंने अपने खुद के लिए कोई कपड़ा भी नहीं लिया था। மற்றவங்களுக்கெல்லாம் செய்வேன், बाकी सब लोग को किया था, எனக்கு நான் எடுக்க மாட்டேன். मैं अपने लिए ஆனா नहीं எப்படி करता। ஆகலாம் கர்த்தர் எனக்கு எங்கிருந்தாவது கொடுத்துருவாரு. लेकिन फिर भी परमेश्वर कहीं से भी परमेश्वर भेजता है। அன்னைக்கும் அப்படித்தான், ஊழியத்துக்கு வந்த இன்னைக்கும் அப்படித்தான், கர்த்தர் தான் என்னை நடத்தி கொண்டு उस போகுது. दिन भी और आज भी जब सेवकाई में है परमेश्वर मुझे चलाता है। அன்னைக்கு அதுதான் நான் சொன்னப்பா, யாருகிட்டையும் கையேந்திர அளவுக்கு விட்டுறக்கூடாது. मैंने खाली एक ही केवल परमेश्वर से कहा किसी के सामने हाथ फैलाना। அன்னையில இருந்து இன்னைக்கு வரலாம் யாருகிட்டையும் கையேந்த கர்த்தர் விடலைங்க. उस दिन से आज तक परमेश्वर ने कभी हाथ फैलाने के लिए नहीं दिया। எங்க அக்கா பக்கத்துல பெரிய அக்கா இருந்தாங்க, बड़ी बहन बगल में रहती थी। அவங்க கிட்ட கேட்டாங்க, அவங்க கிட்ட கூட இது வரல எனக்கு கஷ்டமா இருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுங்க நான் கேட்டது கிடையாது. उनके पास जाकर भी बहुत तकलीफ है 10 रुपए दो करके नहीं कहा। பிரியமானவர்களே, प्रिय लोग, அதை ஏன் சொல்றேன்னா क्यों मैं कहता हूँ கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கிறார் அவ்விதமாக. परमेश्वर उसी तरह में चुनता அப்படி है। தெரிந்தெடுத்து அவருடைய அந்த இருதயத்தை நமக்கு கொடுக்கிறார். तो किस कारण हमें चुना है उनका அந்த हृदय। இருதயத்தை கொடுக்கும் பொழுது அந்த இருதயம் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகும். वो हृदय इसलिए दिया है कि हमें सबको संभाल के अपने बाहों में எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகும். सभी को अपने अंदर लेकर चलना है। என் சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்தது. நான் சகோதரனா இருந்த முடிவு எடுத்தா நான் விலகி இருக்கணும். भाई और बहन के परिवार में कुछ कुछ ऐसे कठिनाई आई थी, விலகி இருக்கணும். मैं उस கோபம் வரும். से दूर रहना चाहिए। ஆனா நான் அப்படி இல்லை. கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுக்கல. ஒரு தகப்பன் இருந்தா தகப்பன் எல்லாத்தையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவார். लेकिन परमेश्वर ने एक पिता கோபம் இருந்தாலும் கூட அந்த கோபத்தின் மத்தியிலும் கூட அந்த பிள்ளைகளுக்காக பரிதபிக்கக்கூடியதான ஒரு எண்ணமும் ஏக்கமும் அந்த அன்பும் பாசமும் தகப்பனுடைய இருதயத்திற்கு மட்டும்தான் உண்டு. उनके प्रति गुस्सा होने के बावजूद भी एक पिता के अंदर जो स्वभाव था परमेश्वर ने मेरे अंदर वो दिया था, उनको वो प्यार से उन्हें अपने बाहों அப்படிதான் में நடந்தது. वैसे ही परमेश्वर ने चलाया। தங்கச்சி அப்படிதான் அவ விரும்பி தான் கல்யாணம் பண்ணா. बहन ने अपने मर्जी से ही प्यार करके வீட்டுல शादी யாருக்கும் किया। பிடிக்கல தான். घर में किसी को पसंद नहीं था। அவ நான் போயிருந்தப்போ கூட்டிட்டு வந்து காட்டினா. मैं जब गया था तो वहाँ पे बुलाकर मेरे को दिखाया था। ஜெபம் பண்ணேன், मैंने प्रार्थना கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். परमेश्वर के இன்னைக்கு पास வரல நல்லா தான் இருக்காங்க, பண்ணி வச்சேன், இன்னைக்கு வரல நல்லா தான் शादी இருக்காங்க. करके दिया, लेकिन अब तक वो लोग अच्छे ही है। குடும்பத்துல என்ன பிரச்சனைகள் வரும் போகும், அதெல்லாம் பெருசுபடுத்த முடியாது. परिवार में समस्या ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் நடத்திக்கிட்டு வரார். फिर भी परमेश्वर अपने अनुग्रह से चलाता है। மற்றவங்க எல்லாம் சொன்னா வேண்டாம் 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 வேண்டாம், बाकी के लोग ने कहा कि नहीं करना है करके शादी, ஆனாலும் फिर भी அந்த நேரத்துல நான் சகோதரனா நடக்க முடியல, मैं भाई के रूप में नहीं தகப்பனாய் चला। தான் நடக்க முடியும். एक पिता के रूप में அந்த இருதயம் என்னுடையது அல்ல, அது கர்த்தருடையது. वो हृदय मेरा नहीं था, वो केवल परमेश्वर। ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் யாரா இருந்தாலும் சரி, நாம இந்த தகப்பனுடைய இருதயத்தை பெற்று, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தகப்பனுடைய இருதயத்தை பெற்றுக்கொள்ளும். वो कोई भी परिस्थिति हो या हम पुरुष हो स्त्री हो, लेकिन परमेश्वर के रूप में हमें चलना है। இப்ப கூட என் தாயார் இறந்த பொழுது अभी मेरे माताजी का जब நான் இங்க देहांत இருந்து हुआ, போறதே பெரிய கேள்விக்குறியா ஆயிட்டு. मैं यहाँ से जाने ही वो एक बड़ा प्रश्न चिन्ह था। ட்ரெயின் பிடிக்க முடியல, ஃப்ளைட்டும் பிடிக்க முடியல. ट्रेन भी नहीं पकड़ पाया, மழை அந்த அளவுக்கு இருந்தது. बस भी नहीं पकड़ पाया, बारिश அது இல்லாம பண தட்டுப்பாடும் அப்ப இருந்தது. उतना ही नहीं तो पैसे की भी कमी थी। நினைச்சே பார்க்கல. मैं सोचा भी नहीं था। நான் 15ஆம் தேதி பின்னால போகலாம் அப்படின்னு தான் இருந்தேன். நினைச்சே பார்க்கல வந்துட்டு. சரி எல்லாரும் கிளம்பலான்னு பார்த்தா எல்லாரும் கிளம்புறதுக்கான சோர்ஸ் கையில இல்லை. 12 तारीख के बाद जाने का था, लेकिन उसके पहले जाना पड़ा, लेकिन जाने के लिए कुछ சரி 2 பேராவது போகலாமான்னு பார்த்தா 2 பேர் ட்ரெயினில் போகிறதுக்கு இருக்கு, பிளைனில் போகிறதுக்கு இல்லை. இந்த பிளைன் எல்லாம் அந்த நேரத்துன்னு போனால் அவன் இஷ்டத்துக்கும் எவ்வளோ ஏற்றி சொல்கிறான்.
ट्रेन में जाने के लिए था, जा सकते थे, लेकिन फ्लाइट से जाने के लिए बहुत ज़्यादा महंगाई बढ़ गई थी उस समय அந்த पर। நேரத்தில் அருமையான ஒரு சகோதரன் உதவி செய்தார். उस समय पर एक भाई ने मुझे मदद किया। அதுக்கப்புறம் 2 பேர் அப்புறம் 3 பேராக நாங்கள் போனோம். 2 के बदले हम 3 जन गए। ஆனால் लेकिन என் தாயாருடைய அந்த அடக்க ஆராதனைக்கு 1 ரூபாய் கூட என்னை செலவு பண்ண விடலை. लेकिन मेरे माता के देहांत में जो आराधना होता है अंत का, पर उसमें 1 रुपये भी मुझे खर्चा नहीं பண்ணி होता। இருக்க முடியாது என்னால். उसके बावजूद भी हम नहीं रह सकते हैं वैसे। உண்மைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போனேன். எனக்கு என்னன்னு தெரியலப்பா, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. நான் தான் மூத்தவன், मैं ही நான் தான் प्रार्थना எல்லாத்தையும் करके गया செய்யணும். था कि मैं ही घर में बड़ा हूँ, நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. நான் போறேன், எனக்கான வழிகளை நீங்களே செய்து வைங்க क्या कार्य करना है मुझे அப்படின்னு पता ஜெபம் नहीं। பண்ணிட்டு हाथ போனேன். खोल के 2 करके मैं प्रार्थना அங்க ஒரு பிள்ளைக்கு தகப்பனுடைய இருதயத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். परमेश्वर ने वहाँ एक बच्चे को पिता का एक हृदय उन्हें प्रकट करके அது என் மூத்த சகோதரியினுடைய மூத்த மகன், அதாவது குடும்பத்தில் அவன் தான் மூத்த பேரன். मेरी बड़ी बहन का बड़ा बेटा जो है वही उसने सब कुछ किया था। மூத்த பேரன் ஷேனல் அருளப்பா அவன் பேர். बड़ा नातू था वो घर का। அவன் தான் அப்பப்போ அப்டேட் எனக்கு பண்ணிக்கிட்டே இருந்தாப்புல. அந்த தம்பி தான் அப்பப்போ எனக்கு அப்டேட், என்ன நடக்குது, எப்படி நடக்குது, என்ன செய்யலாம், ஆலோசனை கேட்டு 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 செஞ்சுட்டே இருந்தாப்புல. वो हर एक समय मेरे माता जी का जो भी परिस्थिति थी वो मुझे बताता। ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து சேர்ந்தா மாத்திரம் போதும். वो खाली एक ही எவ்வளோ शब्द சீக்கிரம் कहा, முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து சேருங்க மாமா அப்படின்னு சொன்னான். कुछ भी आप सोचो नहीं, खाली जल्दी से आ जाइए, जितना जल्दी होगा उतना जल्दी आकर आप पहुंच जाइए स्थान पर। எல்லாம் நடந்தது. सब कुछ हुआ। நடந்துட்டு இருக்கும்போதே நான் கேட்டேன், தம்பி ஏன்னா எல்லாமே பார்த்தா பயங்கரமாக, அதாவது சொல்கிறது என்ன, ஆடம்பரமான ஒரு செலவாக தான் அது இருந்தது. लेकिन देखेंगे तो बहुत ज्यादा खर्चा था वो सब। பெட்டியே ரொம்ப விலை போல, அந்த அளவுக்கு குஷன்லாம் வச்ச மாதிரி பெட்டி, அது மாதிரி பெட்டி இருந்தது. कफन जो बनाते हैं वो बहुत बहुमूल्य बनाया அதை था। ஊர்வலமாக கொண்டு போன அந்த வேன், அது விஐபி வேன். அது वो वीआईपी वैन करके पूरा அது முன்னாலையும் பின்னாலையும் பேரும் ஓடும், அவங்க ஃபோட்டோவும் இருக்கும். आगे उनका नाम और उनका அது फोटो வெறும் लगेगा। மெயின் ரோட்டில் மட்டும்தான் போகுமா, ஊர் உள்ளெல்லாம் வராதான். அப்படிப்பட்ட ஒரு வண்டி அது. वो केवल मेन रोड में ही जाएगा, अंदर के सड़क அதுக்கே और नहीं 40,000 चलेगा। 50,000 போல இருக்கு அது வண்டிக்கு. वो गाड़ी को ही केवल 40-50 हजार खर्चा था। எனக்கு ஒவ்வொன்றா பார்க்கும்போது வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டே वो இருந்துச்சு. हर एक खर्चा सोचकर मेरे पेट के अंदर एक दर्द होने लगा। எப்படி இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் செய்யணும் இல்லையா, कितना भी हो लेकिन वो நம்ம बच्चों को ஒதுங்கி நிற்க खर्चा முடியாதே. हमें நான் அப்பப்போ அவனை करना பிடிச்சி नहीं। பிடிச்சி கேட்குறேன், தம்பி என்னடா என்னடான்னு. அமைதியாக இருங்க மாமா, அமைதியாக இருங்க, அமைதியாக मैं இருங்க. बार बार मेरे भांजे से पूछ रहा था क्या करके। நானும் ஒவ்வொரு முறை चुप கேட்கும்போது बैठो, ஒவ்வொரு चुप முறை. बैठो। அப்புறம் அவனை தனியாக கூப்பிட்டு போயிட்டு, தம்பி வேலை பார்த்தா கரைச்சா நிறைய ஆகிக்கிட்டே இருக்கடா, என்னடா பண்ணுற, என்னடா சொல்லுடா சொல்லுடான்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். என் ஆச்சி ராணி மாதிரி வாழ்ந்தவங்க, அவங்கள ராணி மாதிரி அனுப்பி வைக்கணும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன செய்யணும்னு மாத்திரம் சொல்லுங்கள், மீதியெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு. उन्होंने अपने भांजे को साइड में लेके बोला कि इतना खर्चा हो रहा है, तो उन्होंने बोला मामा आप तकलीफ ना लेना, कि जैसे मेरी नानी रानी के रूप में जी थी तो रानी के रूप में हम उन्हें यात्रा कराएंगे करके उन्होंने அவங்க அவங்களுடைய அந்த இறுதி யாத்திரை उनका अंतिम நாங்கள் நினச்சே பார்க்கல. அவங்க வாழ்ந்த பகுதியிலெல்லாம் அது போகும்னு நினச்சே பார்க்கல. वो जहाँ जो मोहल्ले पे वो जी रहे थे उन्हें जिंदगी बताया, அந்த वहाँ ஊரே नहीं सोचा। அந்த 2-3 ஊரை கடந்து வந்தது. वो 2-3 गांव அது கடந்து வந்தது. वो आगे आने அப்படிப்பட்ட வண்டி இதுவரையிலும் அவங்க யாரும் பார்த்தது கிடையாது. ऐसे गाड़ी उन्होंने कहीं देखा। அதனால எல்லாருக்கும் ஆச்சரியம் தான். वो सब एक தெரியாதவங்க கூட இவங்க அந்த போட்டோ பார்த்துட்டு இவங்களா இறந்துட்டாங்க, இவங்களா இருந்துட்டா அந்த அந்த ஊர்வலத்துல கலந்துக்கிட்டாங்க. बहुत लोग वो फोटो देखकर पहचानने में आए कि इनका देहांत हुआ बोल के वो यात्रा में वो आकर जुड़ गए थे। அந்த பிள்ளைக்கு वो बच्चे के अंदर அவன் படிக்கும் போது தகப்பனுடைய இருதயத்தை கர்த்தர் கொடுத்துட்டா, அதையும் நான் பார்த்தேன். वो पढ़ाई करते समय परमेश्वर ने उसको एक पिता ஏன்னா எங்க அத்தானுக்கு பெரியக்கா வீட்டுக்காருக்கு அவன் படிக்கும் போதே வேலை போயிட்டு க்ளோஸ், கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. जब पढ़ाई काम कर रहे थे तो मेरे जीजा जी அப்போ அவன் 12th என்னமோ தான் படிச்சுட்டு இருந்தான். वो 12वीं कक्षा पढ़ रहा था तब। அப்போது படுற கஷ்டத்தை பார்த்துட்டு படிக்கிறத விட்டுட்டு சாயந்தர நேரத்தில் வேலைக்கு போவான். घर की परिस्थिति देखकर वो शाम के समय नौकरी पे जाता था। அதுக்கப்புறம் முழு நேரமாகவும் படிப்பை விட்டுட்டு போனான். वो अपनी पढ़ाई को छोड़कर पूरी
समय के लिए அப்போல்லாம் என்ன சம்பளம் ரொம்ப குறைவு. तभी पगार बहुत कम था। ஒரு நாளைக்கு 50 ரூபாய் 100 ரூபாய்க்காக ஒரு சேமியா தயாரிக்கிற கம்பெனியில் போயிட்டான் வேலை செய்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். एक दिन का तनख्वाह जो था 50 या 100 उतना ही रहेगा। எங்கள் அக்கா இப்போ கூட சொல்லுவாங்க, அவன் அப்போவே கஷ்டப்பட்டுட்டான்ப்பா, அப்போவே கஷ்டப்பட்டுட்டான். उनकी बहन अभी भी कहेगी वो तभी बहुत तकलीफ उठा लिया परिवार के लिए करके। அப்போவே அந்த குடும்பத்தை அவன் தாங்கிட்டு இன்னைக்கு வரல அந்த குடும்பத்தை தாங்கிக்கிட்டு தான் இருக்கான். அந்த குடும்பத்தை மாத்திரமல்ல நிறைய குடும்பங்களை தாங்கிக்கிட்டு தான் இருக்கான். उनका खुद का परिवार नहीं है और बाकी के परिवार को भी अभी वही संभाल रहा है। நிறைய குடும்பங்களை தாங்கிக்கிட்டு தான் இருக்கான். बहुत परिवार को நிறைய காரியங்களை முன்ன நின்று செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். बहुत कार्य को எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவனுக்கு சக்சஸை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. हर कार्य में परमेश्वर அதற்கு காரணம் என்ன தெரியுமா? उसका कारण क्या है? அந்த தகப்பனுடைய இருதயம். वो पिता का वो हृदय को தகப்பனுடைய இருதயம் पिता का हृदय को दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ தேவன் நம்மை அவரை போல ஜீவிக்கத்தான் அழைத்து இருக்கிறார். इसलिए परमेश्वर हमें आमीन। जिसने बुलाया है उनके हालेलुया। स्वरूप में जीने के लिए हमें बुलाया है। அதாவது புருஷன் இல்லாம மனைவி மாத்திரம் குடும்பத்தை நடத்துற அந்த காரியம் வேற. बिना पति का सिर्फ पत्नी ही घर को चलाना वो कार्य अलग है। அது சில பேர் தாயாவே இருந்து நடத்துவாங்க, இல்லைன்னா ஒரு தலைவியா இருந்து நடத்துவாங்க. कई लोग माँ के रूप में वो परिवार को चलाते हैं। ஆனால் தகப்பனுடைய இருதயத்தை பெற்று நடத்துவது வேறு. पिता का हृदय को पाकर वो परिवार को चलाना कार्य अलग அந்த है। தகப்பனுடைய இருதயம் என்பது वो पिता का हृदय जो है மார்பில என்ன செஞ்சாலும் மார்போடு அணைத்து கொள்ளக்கூடியதான். कुछ भी कार्य करो वो अपने बाहों में लेकर चलता है। கோபம் இருக்கும், क्रोध रहे, அடியும் கொடுக்கும். मार भी मिलेगा। அவர் யாக்கோபை குறித்து சொல்லும் பொழுது, वो याकूब के बारे में जब நீ बताया என் பிள்ளைதான், तू मेरा बच्चा ही है, அதனால உன்னை நான் அடிக்காம இருப்பேன்னு நினைச்சுக்காத, मैं तुझे नहीं मारूंगा ऐसा ना सोचना, தண்டிக்காம இருப்பேன்னு நினைச்சுக்காத, मैं तुझे शिक्षा नहीं ஆனா அதே நேரத்துல கொன்னுருவனும் நினைச்சிடாத. उस समय में तुझे मार डालूंगा ये भी நீ नहीं। யாக்கோபா இருக்கிறதுனால மட்டாய் தண்டிப்பேன், तू याकूब है इसलिए मैं तुझे शिक्षा दूंगा, தண்டிப்பேன், சிக்ஷை கொடுப்பேன், मैं तुझे शिक्षा दूंगा, ஆனால் கொன்று போட மாட்டேன். लेकिन तुझे ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை, क्योंकि तू मेरा நான் बच्चा உன்னை है। என்னுடைய பிள்ளையா நான் எடுத்துக்கொண்டேன். तू मेरा बच्चा। உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாதிகள் ஜனங்கள் பாஷைக்காரர்களுக்குள்ளே யாக்கோபை இஸ்ரவேலை விசேஷமாய் தன்னுடைய பிள்ளையாக அவர் சேர்த்து கொண்டதற்கு காரணம், संसार की सारी जातियों के बीच में याकूब को चुन लिया, उसका कारण क्या है? அவன் அவரால் ரொம்ப நேசிக்கப்பட்டவனாய் இருந்தான். क्योंकि वो उनका बहुत प्यारा இவன் था। நேசித்தானோ இல்லையோ அவர் அவனை நேசித்தார். याकूब ने प्यार किया वो पता नहीं, लेकिन परमेश्वर ने उसे ஹல்லேலூயா. किया था। நாம நேசிக்கிறோமோ இல்லையா தகப்பன், ஆனால் தகப்பன் எல்லாரையும் நேசிப்பார். हम पिता को प्यार करते या नहीं, எட்டி உதைக்கிற பிள்ளைய நேசிப்பார், எட்டி நின்று புரளி பேசுற பிள்ளைய நேசிப்பார். சில நேரத்துல அந்த பிள்ளைங்க பேசுறத நினைச்சு சந்தோஷமும் பட்டுப்பார். பரவாயில்ல நம்ம பிள்ளைங்க இப்படிதான் இருக்குது, நம்மளோடைய நம்மள அவரோடைய கோவக்காரனா இருக்கான்னு வைங்களேன், பரவாயில்ல நம்மளோடைய கோவக்காரனா தான் இருக்கான், குழையா இல்லைன்னு சந்தோஷம் தான் பட்டுக்குவாங்க. मेरे से भी ज्यादा क्रोधित है करके वो गुस्सा नहीं करेंगे, वो खुशी रहेंगे। ஹல்லேலூயா, हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய பரலோக தகப்பனுடைய சுபாவம் என்பது हमारे स्वर्ग के पिता का जो स्वभाव है, முலையுண்கிற பாலகனை वो दूध पीने वाले தகப்பன் बालक சுமந்து की तरह கொண்டு एक पिता अपने தன் बालक மார்பிலே में அணைத்து கொண்டு अपने सीने से लगाने वाला அவனை पिता, நடத்துவதை போன்றது என்று उसे चलाने के काबिल மோசே அதை வெளிப்படுத்துகிறார். वो मूसा ने उन्हें प्रकट किया, தேவனும் அதை சொல்லுகிறார். परमेश्वर ने भी कहा। தேவன் எப்படி நடத்தினார் என்பதை மோசே ஜனங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். परमेश्वर ने इसे चलाया करके जब मूसा उनसे बता, தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல जैसे अपने पिता अपने बच्चे को उठाकर चलता है, वैसे ही எகிப்தை விட்டு கானானுக்குள் வந்து சேரும் மட்டும் जब मिस्र देश को छोड़कर कानान देश நீங்க நடந்து வந்த வழிகளில் எல்லாம் वो चल के वो आए हुए यात्रा में சாதாரண வழி அல்ல. साधारण मार्ग, எத்தனையோ மேடுகள் பள்ளங்கள், कितने ऊंचे खबर, எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்கள், कितने कठिनाई, எத்தனையோ வேதனைகள் துன்பங்கள், कितने दुख तकलीफ आई, எத்தனையோ சத்ருவினுடைய குறுக்கீடுகள், कितने शत्रु की बाधा, எத்தனையோ யுத்தங்கள், कितने युद्ध थे उसके अंदर, நிறைய சந்தித்தாங்க. बहुत कुछ उन्हें सामना करना पड़ा.
அப்படிப்பட்டவங்க எல்லாரையும் கர்த்தர் அழிச்சாரே தவிர उन सभी विशेष कार्य को परमेश्वर ने रोककर இவங்களை சுமந்து கொண்டு வந்தாராம். इन्हें उठाकर परमेश्वर ने चलाया। அல்லேலூயா. हालेलुया। வனாந்தரத்துல விழுந்து போனாங்கன்னு சொன்னா கர்த்தரால விழுந்து போல, அவங்களுடைய அக்கிரமத்தினால விழுந்தார்கள். वो यात्रा में गिरे तो वो परमेश्वर के तौर नहीं गिरे, वो अपनी घमंड के तौर पर वो गिरे थे। பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के बच्चों, இந்த வனாந்தர வாழ்க்கையிலே यात्रा की जिंदगी में நம்ம ஸ்நானப்பட்ட நாளிலே இருந்து हम जिस दिन से बपतिस्मा लिए उस दिन பரம से, கானானை அடையும் வரையிலும் जब तक हम स्वर्ग के वासी ना बने, அவருடைய கரம் தான் நம்மை தாங்குகிறது. उनका ही हाथ हमें उठा के चला। நீங்க நினைக்கலாம், அவர் வருகைக்கு முன்பதாக இளைப்பாறுதலுக்குள்ள போனா आप सोच सकते हैं कि परमेश्वर के आगमन அங்கும் கூட அவருடைய கரம் தான் தாங்குகிறது. वहाँ पर भी उसके அவருடைய இளைப்பாறுதலில் தான் நாம் இருக்கின்றோம். उनके अंदर ही हम विश्राम में होते हैं। அந்த அந்த சிலுவையில் அறையப்பட்ட போது உடன் அறையப்பட்ட அந்த கல்லனை பார்த்து அவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். जब क्रूस में चढ़ाने के समय पर उनके साथ जो चोर था उनको देखकर कहा कि आज तुम परदेसी में मेरे लिए मारा गए हैं। அவனை இன்னைக்கு வரலாம் கல்லன் தான் சொல்றோம். आज भी उसे चोर ही कहते हैं। ஆனா இயேசு அந்த நேரத்துல அவனை கல்லன்னு சொல்லவே இல்லை. लेकिन यीशु ने उस समय उसे चोर करके नहीं कहा। அவரை இயேசு எந்த இடத்துலயும் கல்லன்னு சொல்லவே இல்லை. यीशु ने कहीं भी उसे चोर करके नहीं कहा। ஆண்டவரேன்னு சொன்ன உடனே सिर्फ परमेश्वर कहने से தான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும், मैं जो कठिनाई, தான் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், मैं जो तकलीफ, தான் ரத்தம் சிந்தி கொண்டிருந்தாலும், जो मैं लहू बहा रहा हूँ, தான் ஏச்சையும் பேச்சையும் நிந்தையும் அவமானத்தை அடைந்து கொண்டிருந்தாலும், इतना निंदा भरी बातें मैं सुन रहा हूँ, தலையிலெல்லாம் முள்ளா குத்திக்கிட்டே இருந்தாலும், सिर में कांटे से चुभाया, இருதயத்திலே ஈட்டி குத்தி தண்ணியும் ரத்தமும் வெளியே வந்துகிட்டு இருந்தாலும், हृदय में छेद कर कर वो लहू को पानी के रूप में बहाने से भी அவனை பார்த்து கல்லனேன்னு சொல்லவே இல்லை. उसे देखकर चोर करके नहीं कहा। அவன் ஆண்டவரே என்னை நினைன்னு சொல்லும் பொழுது, और जब उन्होंने कहा परमेश्वर मुझे याद कर करके कहा, என் கூட இன்னைக்கு நீ பரதேசில இருப்பான்னு சொல்லிட்டாரு. तब उन्होंने कहा तू मेरे साथ। அவருடைய கரங்களும் கால்களும் ஆணிகளால் அடிக்கப்பட்டிருந்தது. हाथों में पैरों में कीले से ஆனாலும் அந்த சகோதரனை கர்த்தருடைய வார்த்தை தாங்கி கொண்டது. फिर भी परमेश्वर का वचन उस दोनों भाइयों, அந்த தகப்பனுடைய இருதயம் அவனை தாங்கி கொண்டது தன்னுடைய இருதயத்திலே. पिता का हृदय उनको संभाला था। ஆகவே அவன் இளைப்பாறுதலுக்குள்ள போயிட்டான். जब वो लोग परमेश्वर के अंदर गए, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வனாந்தர வாழ்க்கையில நாம் யாரா எப்படிப்பட்டவர்களாம் இருந்தாலும், प्रिय लोग, ये यात्रा में हम कोई भी रहे, நாம் அவரை நோக்கி பார்த்து हम परमेश्वर की ओर அவரை देखकर நாம் அண்டிக் கொள்வோம் என்று சொன்னால், जब उसके निकट हम आएंगे, அந்த தகப்பனுடைய இருதயம் மாத்திரம்தான் நமக்கு வெளிப்படும். वो पिता का हृदय हम प्रकट कर सकते நம்மை हैं। ஒரு நாளும் அவர் கைவிடவே वो மாட்டார். हमें कभी हाथ नहीं छोड़ेगा। அவர் தகப்பன், वो पिता है, அவர் நல்ல தகப்பன். वो एक अच्छा पिता है। தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறையதும் இல்லை, என்ன நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றுள்ள வார்த்தை இல்லை, நன்மாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகுதிக்கு மெஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க. தகுதிக்கு மெஞ்சி என்னை நன்மையால நிரப்புறீங்க.
உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க. உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. நாம் எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். தகப்பனே, உம்மை போல இந்த பூமியிலே உமது நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு கிருபை தார். சொல்லுங்க. अपने आप को समर्पण करके हम बोलेंगे कि परमेश्वर आपके जैसे हमें संभालने के लिए हमें बलवंत कीजिए. என்னுடைய மாம்ச இருதயத்தை அல்ல, मेरे शारीरिक हृदय को नहीं, உம்முடைய இருதயத்தை, आपके हृदय को, உம்முடைய இருதயத்தை, आपके हृदय को, உம்முடைய இருதயத்தை பிரதிபலிக்கக்கூடிய அந்த கிருபையை தான் आपके हृदय को प्रकट करने के लिए சுமந்து கொண்டு அணைத்து கொண்டு போகக்கூடிய உம்முடைய இருதயத்தை போல என் இருதயத்தை மாற்றும். चीजों को उठाकर उसे अपने बाहों में लेकर उसे उठाकर चलाने के लिए आपके हृदय को எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்களை உமக்கு நாங்கள் ஏற்படுத்தினாலும், कितनी कठिनाई, परिस्थिति, दुख, तकलीफ, क्लेश आने से भी எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு सभी कार्य में अपने ऊपर उठाकर எங்களை தாங்கிக் கொண்டு இருக்கிறவர் அல்லவா. आप हमें अभी तक उठाकर चला रहे हैं. உம்மை போல நல்ல தகப்பன், आपके जैसे भला உம்மை போல நல்ல தேவன், आपके जैसे अच्छा உம்மை परमेश्वर, போல நல்ல இயேசு, आपके जैसे अच्छा यीशु, உம்மை போல நல்ல ஆவியானவர் आपके जैसे अच्छा पवित्र आत्मा எங்குமே இல்லையே. कहीं भी नहीं है. நீர் ஒருவரே நல்லவர், एक ही अच्छे भला நல்ல தகப்பனே. अच्छा पिता, உமக்கு நன்றி आपको செலுத்துகிறேன், धन्यवाद देते हैं. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். आपको हम धन्यवाद நன்றி செலுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நல்ல தகப்பனே நன்றி செலுத்துங்க. அந்த நல்ல தகப்பனுடைய அந்த நல்ல தகப்பனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே இறங்கி கொண்டு இருக்கிறது. ஹரிமாந்தரல மராதிராதிரந்தரல மனுதராதிரா லிக்கபோதரல வராதிரா. ஓ, அந்த நல்ல தகப்பனுடைய இருதயத்தை உங்களுக்குள்ளே அவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அந்த நல்ல தகப்பனுடைய இருதயம் அரவணைத்து சுமந்து கொண்டு போகக்கூடிய அந்த நல்ல தகப்பனுடைய இருதயத்தை அவர் உங்களுக்குள்ளே நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ரிமாந்தரல மனதரா ரிபதூரல வராதிரா லிக்கபோதரல வரோஷ்யாதிரந்தரல மனாதி. ஓ, மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம், மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல நல்ல தகப்பன், நல்ல தேவன், நல்ல இயேசு, நல்ல ஆவியானவர், நல்ல தேற்றரவாளர், நல்ல மீட்பர், நல்ல இரட்சகர், நல்ல நண்பர் யாருமே இல்லை. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே ஒருவருக்கே சகல துதி கன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும்.